ஸ்ரீமத் வரத குருவே நமக. மதுரை திருமாலிருஞ்சோலை அழகடம்பெருமானுடைய திருக்கோயில் மார்கழி திரு அத்தியன உற்சவத்தினுடைய நிறைவு நாளான இன்று எல்லாம் வல்ல அருள்மிகு சுந்தரராஜ பெருமாள் திருக்கோயில் திருக்கல்யாண மண்டபத்தினுடைய முன்னே அமர்ந்து இன்றைக்கு ஒரு நல்ல தலைப்பிலே ஆன்மீக சிந்தனை அரங்கத்தை உங்கள் முன்னால் அரங்கேற்றுவதற்காக மதுரை வானொலி புகழ் சண்முக ஞானசம்பந்தன் குழுவினரோடு வந்து அமர்ந்திருக்கிறோம். இயல் இசை நாடகம் என்கிற முத்தமிழும் கொண்டது ஆழ்வார்கள் அருளி செய்த 4000 திவ்ய பிரபந்தம். ஆழ்வார்கள் என்பதனுடைய பொருள் சர்வேஸ்வரனாகிய ஸ்ரீமத் நாராயணனுடைய கல்யாண குணங்களிலே ஆழ்ந்து அனுபவித்தவர்களாதலால் அவர்களை நாம் ஆழ்வார்கள் என்று அழைக்கிறோம். ஆழ்வார்களுடைய காலம் இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்னாலே பொது யுகம் 600ஆம் ஆண்டுல இருந்து 900ஆம் ஆண்டு வரை என ஆய்வாளர்களினாலே சொல்லப்படுகிறது. 4000 திவ்ய பிரபந்தம் என்பதிலே பாசுரங்களுடைய எண்ணிக்கையை வைத்து 4000 என்னும் சொல் தமிழிலேயும் திவ்ய பிரபந்தம் என்னும் 2 சொற்கள் சமஸ்கிருதத்திலேயும் உள்ளது. பிரபந்தம் என்னும் சொல்லுக்கு இடைவிடாத தொடர்ச்சியான ஒரு பொருள் பற்றியது என்று பொருள். ஆழ்வார்கள் 12 பேர். அதனை தொகுத்த இந்த நாதமுனிகளோ இந்த நூலுக்கு இந்த பெயர் வைக்கல. இந்த நூலினுடைய பெயர் சந்தமிகு தமிழ் மறை. 4000 திவ்ய பிரபந்தம். 4000 திவ்ய பிரபந்தம் என்பது வழக்கத்திலே உள்ளது. தூய தமிழ்ல அதுக்கு பேரு அருளி செயல் என்று பெயர். ஆழ்வார்கள் அருளியதனாலே அதற்கு அருளி செய்ததனாலே அதற்கு அருளி செயல் என்று பெயர். வடமொழி வேதமும் தமிழிலே இருக்கிற திவ்ய பிரபந்தமும் பொருள் ஒற்றுமையினாலே ஒன்று திவ்ய பிரபந்தங்களை தெளிய ஓதி பொருள் அறிய முடியாத வேத பொருள்களை நன்கு தெளிவாக அறியலாம் என்று தேசிய பிரபந்த அதிகார சங்கிரகம் ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரிய புருஷரும் மத உலகத்தினுடைய ஒரே சுய சிந்தனையாளருமான ஸ்ரீ உபய வேதாந்த தேசிகர் நமக்கு அருளி செய்கிறார். திவ்ய பிரபந்தத்துல 29 வகை பண்கள் இருக்கு. தமிழ்ல பண்கள் அப்படின்னா ராகங்கள். பண்கள் தான் முதலிலே தோன்றியது. பண்களுக்கு பின்னால்தான் ராகங்கள் அவற்றிலிருந்து கர்நாடக சங்கீதமாக பின்னாலே வளர்ந்தது. 7 வித தாளம், 29 வித பண்களும் 7 வித தாளங்களும் திவ்ய பிரபந்தத்திலே இருக்கு. இந்த பாசுரங்களை எல்லாம் பாடி அபிநயம் செய்து வருகிற முறைக்கு நாடகத்தன்மை. அந்த அபிநயம் செய்கிற வழக்கம் என்னுடைய அருமை மகள் ஞான சண்முகாதேவிக்கு சொந்தமான திருவில்லிபுத்தூர்ல ஒரு அரையர் சேவை இருக்கு. என்னுடைய அருமை மகள் டாக்டர் சத்யா மோகன் லைத் இருக்கிற திருவரங்கத்துல இருக்கு இந்த அரையர் சேவை. மொழிக்கு ஒரு விழாவானா அதுவும் கோயில்னா ஆச்சரியமா இருக்கும். இறைவனுக்கு உள்ளது போல 8ஆம் நூற்றாண்டிலே திருமங்கை ஆழ்வார் காலத்துல அவர் திருநெடுந்தாண்டகத்தை அரங்கமா நகருடான் முன்னால பாடி அருளினார். உடனே பெருமாள் கேட்டாரு, நல்லா இருக்கே, உனக்கு என்ன வேணும்னு. எனக்கு ஒரு 5 ஏக்கர் நிலம் வேணும்னு கேட்டுக்கலாம், 50 குடை நிறைய பொன் வேணும்னு கேட்டுக்கலாம். கேட்கல ஆழ்வார். ஆழ்வார் மனமுருகி கேட்டார், என்னுடைய திருநெடுந்தாண்டகத்தை கேட்டதை போலவே நம்மாழ்வார் அருளி செய்திருக்கிற திருவாய்மொழியும் கேட்டருள பண்ண வேண்டும் என்று சொன்னார். அப்படி கேட்டருளிய ஒன்றுதான் நம்முடைய வைகுண்ட ஏகாதசி பெருநாள் விழா. பகல் 10 ராப்பத்து என்பது அப்படி தொடங்கி உருவானதுதான். நாதமுனிகள் காலத்துல இன்னும் அருமையாக இந்த திருவாய்மொழி உற்சவம் எல்லாம் நிறைவு பெற்றிருக்கிறது. இன்னைக்கு பெருமாள் கோயில் புறப்பாட்டின் போது வடமொழி வேதம் முன்னால போகும். பெருமாள் பின்னே வர பெருமாளின் முன்னே தமிழ் வேதம் திவ்ய பிரபந்தம். திவ்ய பிரபந்தத்துக்கு பின்னால்தான் பெருமாள் போவார். அதே மாதிரி திருமழிசை ஆழ்வாருடைய வாழ்க்கையில
நிறைய ஏற்றங்கள் உண்டு. வைஷ்ணவர்களுடைய வீட்டுல திருமணத்தின் போது ஸ்ரீ ஆண்டாளுடைய பிரபந்தமான நாச்சியார் திருமொழியில இருக்கக்கூடிய வாரணம் 1000 சேவிக்கப்படுகிறது. தமிழுக்கு வைஷ்ணவ அளித்த மரியாதை மற்றும் உயர்வு. ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய இல்லங்களிலே நடைபெறுகிற திரு அத்தியனம் சிரார்த்தம் நடைபெறுவதற்கு முன்னாலே தினமும் தமிழ் வேதமான திவ்ய பிரபந்தம் சேவிப்பதும், இந்த 13ஆம் நாள் காரியத்தன்னைக்கு ஆழ்வார்கள் பாசுரத்தினுடைய சில பகுதிகளை சேவா காலமாக சேவிப்பதும் வழக்கம். ஆழ்வார்கள் 12 பேர்ல 8 ஆழ்வார்கள் அந்தாதி இலக்கியம் படைத்திருக்கிறார்கள். 4000 இருக்கிற 3776 பாசுரங்கள்ல 1726 பாசுரங்கள் அந்தாதியாக இருப்பது வேற எந்த பிரபந்த இலக்கியத்திலையும் காண முடியாத ஒன்று. 4000 முதல் 1000 ஒன்று இருக்கு, 2வது 1000, 3வது 1000, 4வது 1000. முதல் 1000 பெரியாழ்வாருடைய திருப்பல்லாண்டு 11 பாட்டு. அதற்கு பிறகு பெரியாழ்வாருடைய திருமொழி ஒரு 461 பாட்டு. ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த திருப்பாவை. இந்த திருப்பாவையை நேபாளத்தில் இருக்கிற முக்திநாத் கோயில்ல கொண்ட இந்த மார்கழி மாசம் தமிழ்ல இந்த திருப்பாவை சொல்றாங்க. நாச்சியார் திருமொழி 143. ஐ லவ் யூ நாச்சியார் திருமொழி. குலசேகர ஆழ்வாருடைய பெருமாள் திருமொழி, அது ஒரு 105 பாட்டு. திருமழிசை ஆழ்வார் இயற்றிய திருச்சந்த விருத்தம். தொண்டரடி பொடியாழ்வார் அவர் எழுதின திருமாலை, அது ஒரு 45 பாட்டு. திருப்பள்ளி எழுச்சி, எப்படி மாணிக்க வாசகர் சைவத்துல ஒரு திருப்பள்ளி எழுச்சி எழுதியிருக்கிறாரோ அதே மாதிரி தொண்டரடி பொடியாழ்வார் வைஷ்ணவத்துல பெருமாளுக்கு, திருவரங்கத்துல இருக்கிற பெருமாளுக்கு ஒரு திருப்பள்ளி எழுச்சி பாடியிருக்கிறார், அது ஒரு 10 பாட்டு. திருப்பானாழ்வார் பாட்டுனா அமலன் ஆதிபிரான் ஒரு 10 பாட்டு. மதுரகவி ஆழ்வார் பாட்டுனா கண்ணின் நுண் சிறு தாம்பு, அது ஒரு 11 பாட்டு. ஆக மொத்தம் 47 பாட்டு. 947 பாட்டு முதல் 1000. 947. 2வது 1000 திருமங்கை ஆழ்வார் பாட்டுன பெரிய திருமொழி 1084 குறுந்தாண்டகம் நெடுந்தாண்டகம். 3வது 1000 முழுக்க இயற்பா. பொதுவை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் முதல் ஆழ்வார்கள் 3 பேர் பாடின 3 அந்தாதி 100 பாட்டு. அப்புறம் நான்முகன் திருவந்தாதி திருமழிசை ஆழ்வார் பாடினது, அது ஒரு 96 பாட்டு. நம்மாழ்வார் பாடின திருவிருத்தம் ஒரு 100 பாட்டு. திரு ஆசிரியம் பெரிய திருவந்தாதி 2 ஜாத்தி 7 7 14. திருமங்கை ஆழ்வார் பாடின திருவெழுக்கூச்சரிக்கை, சிறிய திருமிடல், பெரிய திருமிடல் எல்லாம் சேர்த்து 3வது 1000 வெறும் 593 பாட்டு தான். 4வது 1000 முழுக்க நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி 1102 பாட்டு. ஆக மொத்தம் 3776 பாசுரங்கள் கொண்டது 4000 திவ்ய பிரபந்தம். அது 4000னா கணக்குப்படி இந்த 4000 இல்ல, ஒரு 224 குறை. அந்த 224ல ஒரு 108 இட்டு நிரப்பியிருக்காங்க. அது ராமானுஜ நூற்றந்தாதிங்கிற 108 பாட்டு. ஆக இளங்கெழு கூற்றிருக்கை இருமடலீந்தான் வாழியே, இம்மூன்றில் 127 வாழியே, இம்மூன்றில் 227 வாழியே அப்படின்னு அந்த காலத்திலேயே இந்த பாட்டு மொத்தம் 3776ங்கிறதுக்கு ஒரு சான்று கொடுத்திருக்கிறாங்க. நாதமுனிகள் ஆழ்வாருடைய பாசுரங்களை இயல் இசைக்கு தகுந்தவாறு இயற்பா இசைப்பான்னு 2ஆ பிரிச்சார். இயற்பா பகுதியில பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமழிசை ஆழ்வார், நம்மாழ்வார், திருமங்கை ஆழ்வார் 6 ஆழ்வாருடைய பாசுரங்களும் இயற்பால் வரும். இசைப்பாவில பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் 3 பாசுரங்களை தவிர மற்ற 9 ஆழ்வாருடைய பாசுரங்களையும் பண்ணோட பாடுவதற்கு ஏற்ற மாதிரி, அது இசைப்பாடு மாதிரி வைத்திருந்ததுனால அதுக்கு பேரு இசைப்பாடு பேர். இப்படி 4000 திவ்ய பிரபந்தத்தை நமக்கு வழங்கி இருக்கிறார். ஆழ்வார்களுடைய மங்களாசாசனம் செய்த அவர் பாடிய திருத்தலங்கள் திவ்ய தேசங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க.
இன்னைக்கு அதனாலதான் ஒரு நல்ல தலைப்புல சிந்திக்க போறோம். ஆழ்வார்கள் பாடிய 4000 திவ்ய பிரபந்தத்தில் அவர்கள் பெரிதும் தோய்ந்தது எம்பெருமானுடைய திரு அவதாரங்களிலா அல்லது அவர்கள் பாடியது திவ்ய தேசங்களா? திவ்ய தேச மகிமேல அவங்களுடைய மனம் ரொம்ப ஆழ்ந்திருந்ததா, இல்ல திரு அவதாரத்தின் மகிமேல ரொம்ப மனம் அவர்கள் தோய்ந்திருந்தார்களா அப்படிங்கிறதுதான் இன்னைக்கு நாம சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு. ஆழ்வார்களால ஒரே ஒரு ஆழ்வார் மாத்திரம் பாடினது 68 திவ்ய தேசம். 2 ஆழ்வார்கள் பாடின திவ்ய தேசம் 20 திவ்ய தேசம். 3 ஆழ்வார்கள் பாடினது 5: திரு ஆய்ப்பாடி, திருவல்லிக்கேணி, திருக்கோயிலூர், திருவிண்ணகர் உப்பிலியப்பன் கோயில், பெண்ணாற்றங்கரை. 4 ஆழ்வார்களினாலே மங்களாசாசனம் திவ்ய தேசங்கள் 6: துவாரகை, வடமதுரை, திருவெக்கா, திருப்பேர் நகர், திருக்குறுங்குடி, திருப்பாடகம். 5 ஆழ்வார்களாலே மங்களாசாசனம் செய்யப்பட்ட திவ்ய தேசம் திருக்கண்டபுரம், அயோத்தி, திருக்கோஷ்டியூர். 6 ஆழ்வார்களால மங்களாசாசனம் செய்யப்பட்ட ஒரே திவ்ய தேசம் நம்முடைய திருமாலிருஞ்சோலை அழகரம்பெருமான் திருக்கோயில். 7 ஆழ்வார்களால மங்களாசாசனம் செய்யப்பட்ட ஒரே திவ்ய தேசம் கும்பகோணம் சாரங்கபாணி கோயில். 8 ஆழ்வார்கள் பாடினது திரு பரமபுரம். அது நம்ம போக முடியாது, அவரா கூப்பிட்டாதான் நம்ம போக முடியும். 10 ஆழ்வார்களினாலே மங்களாசாசனம் செய்யப்பட்ட திவ்ய தேசம் 2: ஒன்னு திருவேங்கடம், இன்னொன்னு திருப்பார்கடல். அதுலயும் திருப்பார்கடல நம்ம போக முடியாது, அவர் கூப்பிட்டாதான் நம்ம போக முடியும். 11 ஆழ்வார்களினாலே மங்களாசாசனம் செய்யப்பட்ட ஒரே திவ்ய தேசம் திருவரங்கம் தான். அந்த திருவரங்கத்தை திசை நோக்கி தொழுவோம். ஒரே ஒரு ஆழ்வார் பாடல, பாடாத ஒரு பேர் மதுரகவி ஆழ்வார். மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரை தவிர யாரையும் பாடுவதில்லை அப்படின்னு முடிவு பண்ணவர். 11 பாசுரம் பாடினார். எல்லாம் நம்மாழ்வார் குருநாதரை பற்றி மட்டும் பாடினார். சரியா? ஆழ்வார்கள்ல இத்தனை ஆழ்வார்களாலே பாடப்பெற்றிருக்கக்கூடிய இந்த திவ்ய தேசங்கள்ல கிடந்த திருக்கோலமாக 27 திவ்ய தேசங்கள்ல, அமர்ந்த திருக்கோலமா 21 திவ்ய தேசம், நின்ற திருக்கோலமாக 60 திவ்ய தேசங்கள்ல நமக்கு அருள்வாளிக்கிறார். கிழக்கு திசை நோக்கி 79, மேற்கு திசை நோக்கி 19, வடக்கு திசை நோக்கி 3 திவ்ய தேசம், தெற்கு திசை நோக்கி 7 திவ்ய தேசங்கள் என்று 108 திவ்ய தேசங்கள்லையும் அருள்வாளிக்கக்கூடியவர் நம்முடைய எம்பெருமான். அவர் மேல தோய்ந்து நம்முடைய ஆழ்வார்கள் மிகவும் மனம் லயித்து போய் இந்த திவ்ய தேசங்கள் இருந்தார்கள். அப்ப திவ்ய தேசத்துல மாத்திரம் இல்ல, அவதாரங்கள்லயே அவர்கள் லயித்திருந்தாரு. ஒரு பட்டிமன்றம் நடத்தினார். ராமனா கிருஷ்ணனான் பெரியாழ்வார். என் நாதன் தேவிக்கு அன்று இன்பப்பூ ஈயாதால் தன்னாதன் காணவே தன்பூ மரத்தினை வண்ணாத புல்லால் வலிய படித்திட்ட என்னாதன் வன்மையை பாடி பெற, எம்பிரான் வன்மையை பாடி பெற. முன்வில் வலித்து முதுபெண் உயிருண்டான் தன்வில்லின் வன்மையை பாடி பெற, தாசரதி தன்மையை பாடி பெற அப்படின்னு சொல்லி ராமாவதாரத்தினுடைய சிறப்பு சொன்னார். அடுத்தாப்புல கிருஷ்ணாவதாரத்தினுடைய சிறப்பை இன்னொருத்தி பாடினாலாம். உறுப்பினி நங்கையை தேரேற்றி கொண்டு விருப்புற்று அங்கேக விரைந்து எதிர்வந்து செருக்குற்றான் வீரம் சிதைய தலையை சிறைத்திட்டான் வன்மையை வாடி பெற, தேவகி சிங்கத்தை பாடி பெற அப்படின்னு மாறி மாறி 2 பெண்கள், ஒருத்தி ராமர் புகழ சொன்னா, இன்னொருத்தி கிருஷ்ணர் புகழ சொன்னா. இப்படி பட்டிமன்றத்தை முதல்ல அறிமுகப்படுத்தினதே பெரியாழ்வார் தான். சரியா? அப்ப அவதாரம்னா என்ன? கீழே இறங்குதல். வைகுண்டத்துல இருக்கக்கூடிய எம்பெருமான் திருப்பார்கடல் வியூகத்திலிருந்து அவதாரமாக நமக்காக இறங்கி அருள் பாலிக்கக்கூடிய இடம் அவதாரம். அதுலயே அர்ச்சாவதாரம்னா விக்கிரக ரூபமாக இருந்து நமக்கு அருள்பாலிக்க கூடியது. அந்த 2ல விபவமாக இருக்கக்கூடிய 10 அவதாரங்கள், அது மாத்திரம் இல்ல, இன்னும் நிறைய அவதாரம். இதுல ஆழ்வார்கள் லயித்திருக்கிறார்களா இல்ல திவ்ய தேசங்கள்ல லயித்திருக்கிறார்கள்? அவதாரங்கள்ல லயித்திருக்கிறார்கள் சொல்வதற்காக மதுரை வானவில் பண்பலை புகழ் அருமை மகள் திருமதி ஞான சண்முகாதேவி அவர்கள் வந்திருக்கிறார்கள்.
ஆழ்வாருடைய திவ்ய தேசங்கள்ல அவர்கள் பாடிய பாடல்கள் இருக்கிறது. அந்த திவ்ய தேசங்கள்ல அவர்கள் மனம் லயித்திருந்தார்கள் என்பதை சொல்லுவதற்காக மதுரை யாதவர் கல்லூரி பேராசிரியர் டாக்டர் சத்யா மோகன் அவர்கள் வந்திருக்கிறார். எங்களுக்கு ஒரு அருமையான இந்த வாய்ப்பை கொடுத்த திருக்கோயில் நிர்வாகத்திற்கும் இருந்து சிறந்த ஏற்பாடுகளை செய்த எங்கள் அருமை அம்மா முத்துலட்சுமி அவர்களுக்கும் மற்றும் இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும், என்னுடைய மாப்பிள்ளை திரு லட்சுமணன் அவர்களுக்கும், பார்த்தசாரதி அவர்களுக்கும், அவர்தான் பார்த்தசாரதியா, எங்களுக்கு பின்னால சரியாக ஒரு அருமையான நாட்டிய நிகழ்ச்சியை வழங்குவதற்காக ஆண்டாள் நல்ல சுறுசுறுப்பா இருக்க வேண்டாமா? ஆண்டாள் நல்ல சுறுசுறுப்பா இருக்கலாம், சிரிக்கலாம், ஓடலாம். சரியா? முதல்ல ஆழ்வார் பாசனங்களிலே ஆழ்வார்கள் பெரிதும் லயித்திருப்பது அவதார பெருமையிலே என்று பேசுவதற்காக திருமதி ஞான சண்முகாதேவி அவர்களை அன்பு பாராட்டி அழைக்கிறேன். ஸ்ரீ வைஷ்ணவத்துல பெருமாள நம்ம 5 நிலைகளில் வழிபடக்கூடிய ஒரு அம்சத்தை நம்ம பார்க்கலாம். அந்த 5 நிலைகளில் ஆழ்வார்கள் மிகவும் மனம் தோய்ந்து இருந்தது அவதாரத்தில் தான் அப்படின்னு பேசுறதுக்காக இங்க எனக்கும் ஒரு வாய்ப்பு தந்தமைக்கு முதற்கண் என்னுடைய நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, அவதாரம் அப்படின்னாலே இறைவன் நமக்காக இறங்கி வருகிறார். ஐயா நம்மளுக்கு அழகா தெளிவுபடுத்தினார் முன்னுரையிலேயே. திருப்பார்கடலிலே பிராட்டிகளோடு நல்லா அரண் மேல ஒரு பள்ளி கொண்ட பெருமாளாக நமக்கு அருள்பாலித்துக் கொண்டிருக்கக்கூடியவர் அந்த சொகுசெல்லாம் விட்டுட்டு நம்முடைய நலனுக்காக பூலோகத்திற்கு இறங்கி வந்திருக்கிறார். அப்படின்னம்னா நமக்காக வந்திருக்கிறார்னா அது பெருமை இல்லையா? அதுதான் அவதாரங்களே. அந்த அவதாரத்தில் தான் ஆழ்வார்கள் மனம் தோய்ந்திருந்தார்கள் அப்படின்னு சொல்றதுக்காக வந்திருக்கேன். சரி, எப்பெல்லாம் அப்படி பெருமாள் விஷ்ணு அவதாரம் எடுத்தார் அப்படின்னம்னா அதற்குரிய பதிலை அவரே கூறியிருக்கிறார். பரித்ராணாய சாதுநாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. யுகங்கள் தோறும் கடவுள் நமக்காக மேலிருந்து கீழே இறங்கி வந்து கொண்டிருக்கிறார் என்றால் அதற்கு முக்கிய நோக்கம் என்னவாக இருக்கிறது? எப்பெல்லாம் அதர்மம் தலை தூக்குகிறதோ தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக நான் வருவேன், கவலைப்படாதீர்கள் என்று நமக்காக கண்ணபிரான் அன்றே கூறியிருக்கிறார். அப்ப அந்த கண்ணபிரான் மாதிரியான அவதாரங்கள் மேலதான் ஆழ்வார்கள் தோய்ந்து இருந்தார்கள். திருக்கோயில்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கலியுகத்துல உண்டானது தானே. ஆனா இதற்கெல்லாம் முந்தையது எது அப்படின்னோம்னா நம்முடைய அவதாரங்கள் தான். நம்முடைய அவதாரங்கள்ல தான் ஆழ்வார்கள் மனம் லயித்திருந்தார்கள். அதனாலதான் நம்மாழ்வார் பாடும் பொழுதே சன்மம் பலபல செய்து வெளிப்பட்டு சங்கொடு சக்கரம் வில் ஒன்மை உடைய உலக்கை ஒள் வாழ் கண்டு கொண்டு புல்லூர்ந்து உலகில் வன்மை உடைய அரக்கர் அசுரரை மான படை பொருத நன்மை உடையவர் சீர் பரவ பெற்ற நான் ஓர் குறைவு இல்லனே அப்படின்னு நம்முடைய நம்மாழ்வார் பாடி இருக்கிறார். அந்த பாசுரத்துல அவர் சொல்லும் பொழுதே எல்லா ஜென்மத்திலையும் எல்லா ஜெகமா எல்லா காலத்திலையும் எப்பெல்லாம் எனக்கு ஒரு இன்னல் வருகிறதோ அப்பெல்லாம் நீ மேல இருந்து கீழே இறங்கி அவதாரங்கள் எடுக்கும் பொழுது எனக்கு என்னப்பா கவலை, நீ இருக்கேன்னு அவரே பாடி இருக்கிறார். அப்படின்னம்னா அவர் எந்த அளவுக்கு அவதாரங்கள் மீது ஒரு பற்றுதலோடு இருந்திருப்பார். இப்ப எல்லா ஆழ்வார்களும் என்னென்னலாம் பாடல்கள் பாடியிருக்காங்க, எத்தனை பாடல்கள் பாடியிருக்காங்க, 4000 திவ்ய பிரபந்தத்துல எந்தெந்த இடத்துல அந்த பாடல் வருது அப்படின்னு ஐயா நடுவர் ஐயா விளக்கமா சொன்னார். இப்ப அதே மாதிரி ஒவ்வொரு ஆழ்வாரும் எந்தெந்த அவதாரங்களை பற்றி பேசியிருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்துட்டோம்னாலே நம்மளுக்கு ஒரு முடிவுக்கு வந்துடலாம். முதல்ல திருமங்கை ஆழ்வார் திருக்கண்ணங்குடி அப்படின்ற ஒரு சேத்திரத்துக்கு போனார். நாகப்பட்டினத்திற்கு பக்கத்துல அந்த சேத்திரம் இருக்கு. அந்த சேத்திரத்துக்கு போனவர் லோகநாத பெருமாளை கண்குளிர பார்த்தார். சாமணமேனி பெருமாள், தாமோதர நாராயணன் அவருக்கு பல திருநாமங்கள் இருக்குது.
இத்தனை திருநாமங்கள் இருக்கக்கூடிய பெருமாளை கண்குளிர பார்த்தவரு, அவருக்கு அந்த பெருமாள் கண்ணுக்கு தெரிகிறதுக்கு முன்னாடி அவருடைய அவதாரங்கள் எல்லாம் நினைவுக்கு வருது. அவர் பாடல் பாடும் பொழுதே அந்த அவதாரங்களை அப்படியே வருஷப்படுத்தி பாடிக்கிட்டே இருக்கிறார். முதல் பாட்டுல பாடினார், வாதை வந்து அடர வானமும் நிலடும் மலைகளும் அலை கடலும் குளிப்ப மீது கொண்டு உழவும் மீன் உருவாகி விரி புடல் வரி அகட்டு ஒளித்தோர் போது அலர் புன்னை மல்லிகை மௌவல் புதுவிரை மதுமலர் அடைந்து சீதவன் தென்றல் திசை தொழும் கமழும் திருக்கண்ணங்குடியுள் நின்றானே அப்படின்னு பாடினார். எடுத்தோடனே மீன் உருவாகி, அதாவது மச்சாவதாரத்தை பாடி இருக்கிறார். அதே மாதிரி அடுத்த பாசுரத்துல போட்டாரு, வென்றி சேர் திண்மை விலங்கல் மாமேனி வெள்ளையற்று ஒள்கெறி தரு கண் பன்றியாய் அன்று பார் மகள் பயலை தீர்த்தவன் அப்படின்னாரு. பன்றியாய் அன்று வராக மூர்த்தியாய் அப்படின்னு அழகாக சொல்லிட்டார். இந்த மண்டபத்திலேயே வராக மூர்த்திய என்னுடைய இடது கை பக்கம் எடுத்தோடனே பார்க்கலாம். வராக மூர்த்திய அந்த அவதாரத்தை பத்தி சொல்லி இருக்கிறார். அடுத்ததா சொன்னாரு, மன்னவன் பெரிய வேள்வியில் குரலாய் மூவடி நீரொடும் கொண்டு பின்னும் ஏழு உலகமும் ஈரடியாக பெரும் திசை அடங்கிட நிமிர்ந்தேன் அப்படின்னாரு. இத வந்துட்டாரா உலகளந்த பெருமாள். முதல்ல வராகமூர்த்திய பத்தி பேசினார், அடுத்து உலகளந்த பெருமாளை பத்தி சொல்லிட்டார். அதாவது குரலாய்னா சின்னதாய், குட்டனாக வாமன அவதாரத்தில் வந்து இந்த உலகையே அளந்தார் இல்லையா, அந்த அவதார பெருமையை சொல்லிட்டார். அதற்கு அடுத்த பாசுரத்திலேயே போட்டார், மழுவினால் அவனி அரசை மூ எழுகால் மணிமுடி பொடிபடுத்து உதிரம் கழுவு வார் புனலுள் குளித்து வெண்கோபம் தவிர்ந்தவன். யாரு? பரசுவை வைத்துக் கொண்டு சத்திரிய வம்சத்தையே அழித்தவர் நம்முடைய பரசுராமர் அவதார பெருமையை பற்றி சொன்னார். அதற்கு அடுத்த பாசுரத்திலேயே போட்டார், வானுளார் அவரை வலிமையால் நலியும் மறிகடல் இலங்கையார் கோனை பானெனு சரட்டால் பனங்கனி போல பருமுடி உதிர வில் வளைந்தோர். வில்லால எடுத்து அடிச்சாரு இலங்கையோர் போர். யாரு? ராவணனை அழிப்பதற்காக விஷ்ணு பகவான் எடுத்த ஒரு அவதாரமாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியின் பெருமையை குறிப்பிடுகிறார். அடுத்தது, அரவணியில் கொடியோன் அவையுள் ஆசனத்தை அஞ்சிடாதே இட அதற்கு பெரிய மாமேனி அண்டம் மூடுருவி பெரும் திசை அடங்கிட நிமிர்ந்தோர். நம்முடைய துரியோதனன் அவையில் பாண்டவர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டது. அந்த அநீதியை தட்டி கேட்பதற்காக எடுக்கப்பட்ட ஒரு அருமையான அவதாரம் தான் கிருஷ்ணாவதாரம். அந்த கிருஷ்ணாவதார பெருமையை கூறியிருக்கிறார். அடுத்து, பண்ணிய வாரம் பார் மகத்து ஒழிய பாரத மாபெரும் போரில் மன்னர்கள் மடிய மணி நெடும் தின்தேர் மைத்துனருக்கு உய்த்த மாமாயன். அர்ஜுனனுக்கு தேரோட்டியா வந்தாரே, அதை அழகா அற்புதமா சொல்லி இருக்கிறார். கடைசியா ஒரு பாசுரத்தை போட்டாரு, கலை உலாள்குள் காரிகை திறந்து கடல் பெரும் படையோடு சென்று சிலையினால் இலங்கை தீயழ சற்ற திருக்கலங்குடியில் நின்றானை மலை குழாமாட மங்கையர் தலைவன் வானவே கலியன் வாய் ஒலிகள் உளவு சொல் மாலை 9 ஒன்றும் வல்லவர்க்கு இல்லை நல்குறவே. திருக்கண்ணங்குடி சேத்திரத்துல போய் பாடி இருக்கிறாரு. திருக்கண்ணங்குடி அங்க இருக்கிற பெருமாள் அவர் போற்றுவாரு, தாமோதரனை பற்றி புகழ்ந்து பாடுவார் அப்படின்னு பார்த்தா, அவர் எல்லா அவதாரங்களையும் பெருமைகளையும் பேசிவிட்டு இப்படியெல்லாம் பெருமை வாய்ந்த இறைவனை நினைத்தால் போதும் ஒரு கவலையும் இல்லைன்னு முடிச்சிட்டார். அப்படின்னா அவர் எந்த அளவுக்கு திருமங்கை ஆழ்வார் அவதாரங்களில் தோய்ந்திருக்கிறார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? அடுத்து பெரியாழ்வார் கண்ணன் மீது மிகுந்த பக்தி கொண்டவர், காதல் கொண்டவர் கூட சொல்லலாம். அப்படி ஒரு பற்றுதல் கொண்டவர். 4000 திவ்ய பிரபந்தத்துல எடுத்தோடே வரக்கூடியது திருப்பல்லாண்டுதான்.
அந்த திருப்பல்லாண்டு பெரியாழ்வார் எழுதும் பொழுதே ஐயா சொன்னாரு 11 பாடல்கள். அந்த பாடல்ல அவர் 3 அவதாரங்களை குறிப்பிட்டு விட்டார். முதல்ல எடுத்தோடனே அவர் குறிப்பிட்ட அவதாரம் எது அப்படின்னா ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியின் அவதாரம். இரண்டாவதாக ஒரு அவதாரத்தை குறிப்பிட்டிருக்கிறார். எந்தை தந்தை தந்தை தம் மூத்தப்பன் 7 படிகால் தொடங்கி வந்து வழி வழி ஆட்செய்கின்றோம் திருவோர திருவிழாவில் அந்தியம் போதில் அரி உரு ஆகி அரியை அழித்தவனை தந்தனை தீர பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்று பாடுதுமே அப்படின்னு நம்முடைய நரசிங்கமூர்த்தி அவதார பெருமையை அரி உரு ஆகி சிங்க முகத்தோடு வந்தாரே. நம்முடைய இடது கை பக்கம் நம்ம நிறைவான சிலையா இருக்கிறது அவர்தான். சிலை மண்டபத்துக்குள்ள நுழைஞ்ச உடனே முதல் சிலையாக இருப்பது அவர் தானே, நரசிங்கமூர்த்தி தானே. இதுல மற்ற அவதாரங்களை காட்டிலும் நரசிங்கமூர்த்தி அவதாரம் என்பது என் மனதிற்கு மிகவும் நெருக்கமானது. காரணம் என்னன்னா, இந்த அவதாரங்கள்லாம் பெருமாள் எடுத்து பல ஆண்டு காலம் போர் புரிந்து அந்த அவதார நோக்கம் நிறைவுற்றது. ஆனா நரசிங்க பெருமாள் அவதாரம் மட்டும் நினைத்த மாத்திரத்தில் இரணியன் இந்த தூண்ல உன்னுடைய பெருமாள் இருப்பாரா அப்படின்னு கேட்ட அந்த நொடி பிரகலாதனுக்காக தூணை உடைத்துக் கொண்டு வந்தவர் என்னுடைய நரசிங்கர். அந்த நரசிங்கர் அவதாரத்தை பற்றி அழகாக பெரியாழ்வார் திருப்பல்லாண்டிலே ஒட்டார். அடுத்து அவர் கிருஷ்ணாவதாரத்தை பற்றியும் திருப்பல்லாண்டுல பாடியிருக்கிறார். அப்படின்னா 4000 திவ்ய பிரபந்தத்துடைய ஆரம்ப திருப்பல்லாண்டு பாட்டிலேயே பெரியாழ்வார் 3 அவதாரங்களை பற்றி தெளிவாக கூறிவிட்டார். கிருஷ்ணனை குழந்தைய நினைச்சு தாளாட்டுறவர் என்னுடைய பெரியாழ்வார். தொட்டில்ல படுத்திருக்க குழந்தைக்கு தாளாட்டு பாடுவோம் இல்லையா, அது மாதிரி கண்ணனுக்கு தாளாட்டு பாடியவர். சங்கின் வலம் புரியும் சேவடி கிண்கிணியும் அங்கை சரிவளையும் நானும் மறை தொடரும் அங்கண் விசும்பில் அமரர்கள் போத்தந்தார் செங்கண் கருமுகிலே தாளேனோ தேவகி சிங்கமே தாளேனோ அப்படின்னு கண்ணனுக்காக தாளாட்டு பாடியவர் என்னுடைய பெரியாழ்வார். கண்ணனுக்கு இவர் தாளாட்டு பாடினாரா? குலசேகர ஆழ்வார் பார்த்தாரு, நீ கண்ணனுக்கு தானே பாடின, இப்ப பாரு நான் என்ன பண்றேன்னு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கு தாளாட்டு பாடினார் குலசேகர ஆழ்வார். ஆளின் இலை பாலகனாய் அன்று உலகம் உண்டவனை வாலியை கொன்று அரசு இளைய வானரத்துக்கு அளித்தவனே காலின் மணி கரை அலைக்கும் கனபுரத்து என் கருமணியே ஆலி நகர்க்கு அதிபதியே அயோத்தி மனே தாளேனோ அப்படின்னு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கு தாளாட்டு பாடியவர் குலசேகர ஆழ்வார். இப்ப பெரியாழ்வார் கண்ணனுக்கு தாளாட்டு பாடினார், குலசேகர ஆழ்வார் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கு தாளாட்டு பாடினார். இப்ப பார்த்தாரு, இவங்க 2 பேரும் தாளாட்டு பாடிட்டாங்க இல்லையா, தூங்க வைக்கிறாங்க இல்லையா, எழுப்பி விடுவோம் அப்படின்னு தொண்டரடி பெரியாழ்வார் திருப்பள்ளி எழுச்சி பாடினார். அப்படி பாடும் பொழுதும் கூட மேற்கில மேதிகள் தலைவிடும் ஆயர்கள் வேக்குழல் ஓசையும் விடைமணி குரலும் ஈட்டிய இசை திசை பறந்தன வயலுள் இருத்தன சுரும்பு இனம் இலங்கையர் குலத்தை வாட்டிய வரிசிலை வானவர் ஏழே மாமுனி வேள்வியை காத்து அவபிரதம் மாட்டிய அடுதிரல் அயோத்திய அரசே அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளம்மா அப்படின்னு தான் பாடினார். அவர் எழுப்பி விடுறப்ப கூட பெருமாளே எந்திரிங்கன்னு பாடல, அவரையே ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியாக நினைச்சு ராமருக்கு தான் பாடினார். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாருமே பெருமாள் அப்படின்னு சொன்னாலே அவங்க அவதாரத்தின் பெருமைகளைத்தான் காத்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்குள்ளே மணி அடிச்சிட்டீங்க. ஆண்டாள்களா உட்கார்ந்துருக்காங்க, அதனால ஆண்டாளை பத்தி பேசிட்டு நிறைவு செய்கிறேன். நம்ம வரும்பொழுது மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுச்சு. வாழ்த்து பாசுரம்னே ஒண்ணு இருக்கு ஆண்டாளுக்காகவே. ஆண்டாளுடைய பாசுரங்களே மிகவும் முக்கியமான பாசுரம் அது. ஓடி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடு எல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரு சென்னல் ஊடு கயல் உகழ பூங்குவலை போதில் பொறிவண்டு கண்படுப்ப
தேங்காதே பொக்கிருந்து சீத்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேரோ எம்பாவாய்னு பாடுனான். அவ பாடும் பொழுது ஓங்கி உலகளந்த உத்தமன், இந்த உத்தமனை பத்தி தான் பாடியிருக்கா. 3 விதமான குணங்கள் உண்டு மனிதர்களுக்கு. ஒன்று, நான் வாழ்ந்தா போதும், அடுத்தவனை ஏறி மிதிச்சுட்டு கூட நான் மேல வருவேன்னு நினைக்கிறது ஒருத்தர். இன்னொரு ரகம் உண்டு, நான் நல்லா வாழணும், அதுக்காக அடுத்தவங்களுக்கு தீங்கு செய்ய வேணாம் அப்படின்னு நினைக்கிறது 2வது ரகம். இன்னொரு 3வது உயர்வான ரகம் இருக்கிறது, அதுதான் உத்தமன். அது என்ன அப்படின்னம்னா, பிறரின் நன்மைக்காக தங்களை தாங்களே வருத்தி கொள்ளவும் தயாராக இருக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட பெருமாள் தான் உத்தமர். ஏன் என்ன பண்ணாரு? தேவர்களின் நலனுக்காக இந்த உலகத்திற்கே படியளக்கக்கூடிய லட்சுமி பிராட்டியை தன்னுடைய மார்பிலே வைத்திருக்கக்கூடியவர் மேல இருந்து கீழே இறங்கி வந்து மகாபலி சக்கரவர்த்தியிடம் யாசகம் கேட்டாரு. 3 அடி நிலம் அவருக்காகவா கேட்டாரு? தேவர்களின் நலனுக்காக கேட்டார். அப்படின்னா அடுத்தவரின் துயரிற்காக தன்னையும் தாழ்த்தி கொண்டு வந்த பெருமாள் இல்லையா? அதனால அவர் உத்தமன். அந்த உத்தமனின் பெயரை பாடினாலே போதும், அவனது திருநாமத்தை நாம சொன்னாலே போதும், மாதம் நமக்கு மும்மாறி மழை பெய்யும். 3 அடி நிலம் கேட்டானா, இங்க மழையும் மும்மாறி 3 முறை பெய்யுமா. 3 முறைனா மாசத்துல 3 நாள்னு அர்த்தம் கிடையாது. ஒரு நாள் மழை, அடுத்த 9 நாள் ஒரு விடுமுறை மாதிரி, அடுத்து ஒரு மழை, அடுத்து ஒரு சின்ன இடைவெளி, அடுத்து ஒரு மழை, அடுத்து ஒரு இடைவெளி. அது தீங்கின்றி மழைனா ஒரேடியா மழை வந்து வெள்ளம் வந்துடக்கூடாது. மழை பெய்யணும், செழிப்பா இருக்கணும், எந்த தீங்கும் வந்துடக்கூடாது. என் நாட்டுல பஞ்சமும் இருக்கக்கூடாது, பட்டினியும் இருக்கக்கூடாது, அதே நேரத்துல வெள்ளமும் வந்துடக்கூடாதுன்னா. தீங்கின்றி மும்மாறி மழை பெய்யணும்னா, மழை பெஞ்சா என்ன நடக்குமா? நம்முடைய உத்தமனின் பெயரை பாடினா மழை நல்லா பெய்யுது இல்லையா? மழை பெஞ்சதுன்னா நீர்வளம் உயரும். நீர்வளம் உயருது அப்படின்னம்னா நிலத்தின் வளம் உயரும். நிலத்தின் வளம் உயருது அப்படின்னா விவசாயம் செழிப்பாக இருக்கும். அதனாலதான் அவ பாடுனா, நெடில் நெல், நல்லா ஓங்கி வளரக்கூடிய நெல், பெரும் சென்னல், ஓங்கு பெரும் சென்னல் அப்படின்னு பாடினா. அப்படின்னா என்ன அர்த்தம்? பசுமை புரட்சியை பத்தி பாடியிருக்கா அப்பவே. அதுல நடுவுல சொல்றா, அழகா ஊது கயல் உகல, மீன்கள் எல்லாம் தாவி தாவி விளையாடுதுன்றா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீல புரட்சி, நீல புரட்சி பிரமாதமா இருக்குன்றா. முதல்ல பசுமை புரட்சி, அடுத்து நீல புரட்சி. அடுத்து சொன்னா, என்னுடைய பெருமானின் திருநாமத்தை கேட்டா போதும், பசுக்கள் எல்லாம் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆயிடும், நான் கறக்கவே வேணாம், குடத்துல பாலை ரொப்பிக்கிட்டே இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? வெண்மை புரட்சி. இந்த பெருமாளை மட்டும் பாடினா போதும், இந்த உலகளந்த பெருமாளின் திருநாமத்தை சொன்னாலே போதும், பசுமை புரட்சி, மீன் பழம், பால் வளர்ந்து எல்லாமே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு அவ சொல்லி முடிச்சுட்டா. ஐயா, இப்படி சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் நடுவர் அவர்களே, சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஆழ்வார்கள் அவதாரங்களை பற்றி மிகுந்த நிறைய இடங்கள்ல பேசியிருக்கிறார்கள். ஏன் பேசினார்கள்? ஏன்னா பெருமாள் நமக்காக எங்கெல்லாம் வந்தாரு நமக்கு தெரியுதோ அப்பொழுதுதான் நம் மனம் சாந்தி அடையும், நம் மனம் நிம்மதி அடையும். அப்ப அந்த நிம்மதியை தரக்கூடிய பெருமாள் மீதுதான் ஆழ்வார்கள் தோய்ந்திருந்தார்கள். அதுதான் என்னையும் 4000 திவ்ய பிரபந்தத்தை படிக்க வைத்தது என்று கூறி, வரக்கூடிய பிறக்கக்கூடிய இந்த தை மாதம் பல வழிகளை நமக்கு தரட்டும், அந்த வழிகளை நம்முடைய பெருமாளின் அவதாரங்கள் நமக்கு தரும் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை, ரொம்ப பிரமாதமா பேசியிருக்கிறார். ஆழ்வார்கள் அருளி செயல்களில் அவர்கள் அதிகம் பேசியது அவதார பெருமையா அல்லது தலப்பெருமையா? தலப்பெருமைங்கிறத அர்ச்சாவதார பெருமை அப்படின்னு சொல்றது ஸ்ரீ வைஷ்ணவ மரபு. அதுல அவதார பெருமையில பெருமாள் எப்படியெல்லாம் அவதாரம் எடுத்திருந்தார் என்பதையெல்லாம் மேனோடு ஆமை கேளல் அரிக்குரலாய் முன்னும் ராமனாய், ராமனாய் பின்னும் ராமனாய், அப்புறம் தாமோதரனாய் கற்கியும் ஆனான் தன்னை அப்படின்னாரு திருமங்கை ஆழ்வார் தன்னுடைய பாசுரத்துல. அப்படி தச அவதாரங்களையும் எப்படியெல்லாம் ஆழ்வார்கள் தோய்ந்து பாடி இருக்கிறார்கள். அதுவும் திருவிக்கிரம அவதாரத்துல
ஆண்டாள் நாச்சியார் 30 திருப்பாவையில 3 திருப்பாவையில திருவிக்கிரம அவதாரத்தின் மேல அவளுக்கு இருந்த தோய்வு இதெல்லாம் பற்றி ரொம்ப சிறப்பாக எடுத்து சொல்லியிருக்கிறார். இப்போ அவர்கள் பாடியது அர்ச்சாவதார பெருமை, அந்தந்த தலத்திற்குரிய சிறப்பை எல்லாம் எப்படி ஆழ்வார்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்பதை சொல்லுவதற்காக மதுரை யாதவர் கல்லூரியினுடைய பேராசிரியை டாக்டர் சத்யா மோகன் அவர்களை அன்பு பாராட்டி பேச அழைக்கிறேன். அருள்மிகு திருமாலிருஞ்சோலை கோவிலில் வீற்றிருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் கோவில் நிர்வாகிகளுக்கும் நடுவர் அவர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு, ஆழ்வார்கள் பாடிய பாசுரங்களில் அவர்களது மனம் பெரிதும் கலகித்திருப்பது அச்சாவதாரம் அப்படின்றதான் நான் இன்னைக்கு சொல்ல வந்திருக்கேன். அச்சாவதாரம் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அச்சாவதாரம் என்பது பக்தர்கள் வழிபடுவதற்காக, பக்தர்கள்னா நம்மள மாதிரியான சாமானியர்கள் வழிபடுறதுக்காக நமக்காக கடவுள் பூமியில இறங்கி வந்து சிலையாக உள்ள திருமாலிருஞ்சோலையில நின்ற கோலத்துல காட்சி தரார் இல்லையா, அவர் காட்சியை காண்பதற்காக தானே இவ்வளவு நம்ம நேரம் காத்து இருக்கிறோம். அப்ப அவர் வந்த நோக்கமே நமக்காக காட்சி தருவதற்காக. அப்ப இறைவனே இங்க இறங்கி வந்து சிலைகளாக கோவிலில் கொண்டு அருள் புரியும் வடிவம் தான் அச்சாவதாரம். இதுல அர்ச்ச அப்படின்னா பூஜை செய் அப்படின்னு அர்த்தம். அவதாரம் அப்படின்னா பூஜைக்காக இறைவன் இறங்கி வருகிறார் அப்படின்னு தான் அர்த்தம். இங்க இருக்கக்கூடிய இறைவன், இங்க வைணவ திருத்தலங்கள்ல இருக்கக்கூடிய எல்லா இறைவனுக்கும் பூஜை நடக்குது இல்லையா, அது எதற்காகனா அனைத்து பூஜைகளும் நம்ம இறைவனுக்கு செய்து அதன் மூலமா நம் மனதை நம்ம மகிழ்விக்கணும், அதன் மூலியமா நம்ம நிரந்தரமா அவரோட ஐக்கியமாகணும் அப்படின்றது நோக்கத்துக்காக தான் இந்த அச்சாவதாரமே இருந்துச்சு. இந்த ஆழ்வார்கள் பாடினது இங்க இருக்கக்கூடிய சிலைகள், அதாவது அவர்கள் மனம் அங்க இருக்கக்கூடிய வைணவ தலங்கள்ல தான் லகித்துச்சு அப்படின்றதுக்கு நிறைய பொருள் இருக்கு. முதல்ல இது பரம், வியூகம், விபவம், அந்தர்யாமி ஆகிய நிலைகளுக்கு பிறகு இந்த 4 நிலைகள்லயுமே நம்ம இறைவனை பார்க்கவே முடியாது. இந்த முதல்ல இருக்க பரம் அப்படின்ற நிலையில பாத்தீங்கன்னா தேவர்கள் மட்டும்தான் இறைவனை பார்க்க முடியும். அடுத்த நிலைகள்ல பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க முடியாது. ஆனா இப்ப இருக்கக்கூடிய இந்த அச்சாவதார நிலையில மட்டும்தான் மனிதர்களாகிய நாம் இறைவனை பார்க்க முடியும். அதனாலதான் இங்க இருக்கக்கூடிய அத்துணை ஆழ்வார்களும் இந்த அச்சாவதார பெருமையை நிறைய பாசுரங்கள்ல பாடியிருக்காங்க. பரம்பொருளான கடவுள் மனிதர்களுக்கு எளிதாக வழிபடக்கூடிய இந்த அச்சாவதார நிலையில வந்து எங்கெல்லாம் ரொம்ப ஆழ்வார்கள் லகிச்சு போய் பாடல் பாடியிருக்காங்க அப்படின்றதா இப்ப நம்ம சிந்திக்க இருக்கிறோம். முதல்ல ஆழ்வார்கள்ல திருமலிசை ஆழ்வார்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, காஞ்சிபுரத்துல ஒரு கோவில் இருக்கு. அந்த கோவில்ல வைணவ கோவில்ல இருந்து, அந்த பெருமாள் கோயில்ல இருந்து தங்கி அங்கேயே அந்த பெருமாள் உணவுகளை பாடிட்டு இருக்காரு. அப்படி பாடிட்டு இருக்கும் போது அந்த கோயில்ல ஒரு வயதான ஒரு பெண்மணி இருக்காங்க. தினந்தோறும் கோவிலை சுத்தம் பண்ணி கோயில்ல இருக்கக்கூடிய எல்லா வேலைகளையும் செஞ்சு கோவிலுக்கு உழவார பணி செஞ்சுட்டே இருந்தாங்க. இந்த திருமலிசை ஆழ்வார் பாக்குறாரு, எவ்வளவு வயசான அம்மா டெய்லி காலையில கோயில கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணி கோயிலுக்காக இவ்வளவு உழவாரி பணி செய்யறாங்களே அப்படின்னு பார்த்துட்டு ஒரு நாள் அந்த அம்மாவை கூப்பிட்டு, இங்க வாங்கம்மா, உங்களுக்கு என்ன வேணும், டெய்லி இப்படி நீங்க பெருமாள் கோயில்ல இங்கே இருந்து எல்லா வேலையும் செய்யறீங்களே அப்படின்னு. எனக்கெல்லாம் ஒண்ணும் வேணாங்கயா, என்ன வயசாயிருச்சு, அதனால மூட்டு வலிதான் கொஞ்சம் அதிகமா இருக்கு, இந்த மூட்டு வலி இல்லாம இருந்துச்சுன்னா இன்னும் நான் நல்லா கோவிலுக்கு நல்ல உழவார பணி செய்வேன் அப்படின்னு கேட்பாங்களாம். அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு உடனே திருமலிசை ஆழ்வார் என்ன பண்ணுவாரு, உள்ள இருக்கிறாரு இல்லையா அந்த பெருமாளை பார்த்து ஒரு பாடல் பாடுவாரு. ஒரு பாசுரம் பாடின உடனே கொஞ்ச நேரத்துல 70 வயசு கிழவியா இருந்த அந்த அம்மா, அந்த பெண்மணி என்ன போயிட்டாங்க, டக்குன்னு 18 வயது பருவமங்கையா ரொம்ப அழகா மாறிட்டாங்க. பெருமாளை நோக்கி திருமலிசை ஆழ்வார் பாடல் பாடின உடனே அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. எப்பவுமே ஒரு ஊர்ல ஒரு பெண் ரொம்ப அழகா இருந்தா அந்த தகவல் மன்னனுக்கு போயிடும் இல்லையா. இப்ப இந்த கோவில்ல ஒரு அம்மா ரொம்ப அழகா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்ற தகவல் மன்னனுக்கு போயிருச்சு. உடனே மன்னன் அவனோட ஆட்கள் அனுப்பி அந்த அம்மா தூக்கிட்டு போய் அழகான பெண்ணை மன்னன் திருமணம் பண்ணி குடும்பம் நடத்துறாரு. வேற மன்னனை மீறி அந்த அம்மாவால வர முடியல, 2 பேரும் இல்லற வாழ்க்கையில ஈடுபடுறாங்க. அப்போ ஒரு நாள் மன்னன் கேட்கிறாரு, இவ்வளவு அழகா இருக்கியே, இவ்வளவு இதுவா இருக்கே, உன் வயசுதான் என்ன, அதை சொல்லு, நான் உன்னை பத்தி எதுவுமே தெரிஞ்சுக்காம உன்னை கல்யாணம் பண்ணிட்டு கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்வாங்க. அதுக்கு அந்த அம்மா சொல்லுவாரு, நீ எனக்கு மயமுறை ஆவ, எனக்கு வயசு 70 ஆகுது, நீ வந்து தெரியாம என்ன கூட்டிட்டு வந்துட்ட எப்படி அப்படின்னு உடனே நடந்ததை இந்த அம்மா சொல்றாங்க. இது மாதிரி நான் கோவில்ல சுத்தம் பண்ணிட்டு இருந்தேன், திருமலிசை ஆழ்வார் வந்து பெருமாளை நோக்கி ஒரு பாசுரம் பாடினாரு, உடனே நான் 18 வயது பருவமங்கையா ஆகிட்டேன், நீங்களும் தூக்கிட்டு வந்துட்டீங்க. அப்படியா? உடனே அந்த மன்னனுக்கு ஆசை வந்துருச்சு, இந்த நாட்டையே ஆளக்கூடிய மன்னன் நானும் என்றும் 16. எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கணும்ல, வயசாகாம இருக்கணும்னு. அது மாதிரி மன்னனுக்கு ஒரு ஆசை வந்துச்சு, நானும் வயசாகாம இருக்கணும், அப்ப திருமலிசை ஆழ்வார கூட்டிட்டு வாங்க அப்படின்னு. ஆழ்வார்லாம் வர தேவையில்ல, அவரோட ஸ்டூடெண்ட் சீடன்
கணிகண்ணன் வந்தா போதும், கணிகண்ணனை மட்டும் வர சொல்லுங்கன்னு அந்த அம்மா சொல்லும். வேகமா ஆட்கள் அனுப்பி வீரர்கள் அனுப்பி கணிகண்ணனை கூட்டிட்டு வராங்க. அவரோட சீடர், திருமலிசை ஆழ்வாரோட சீடர். ஏதோ உங்க குருநாதர் ஒரு பாசுரம் பாடினாராம்ல, என்னைய பார்த்து பாட சொல்லு, நானும் இளமையாகணும் அப்படின்னு. எங்க குருநாதர்லாம் இங்க வரமாட்டாரு, நீங்க நினைச்ச மாதிரி எல்லாம் உடனே எல்லாம் பாசுரம் எல்லாம் பாட மாட்டாரு. சரி, அவர் பாராட்டி போயிட்டு போறாரு, நீயாவது ஒரு என்ன புகழ்ந்து ஒரு பாட்டு பாடு, ஒரு 10 வயசாவது குறையும் இல்ல அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு கணிகண்ணன் சொல்றான், நரஸ்துதி பண்றது எங்க வேலை கிடையாது, நாங்க பெருமாளை மட்டும்தான் புகழ்ந்து பாடுவோம், மனிதர்கள் நீ நல்லாரு நீ வாழ்கன் கோஷம் போற கோஷ்டி நாங்க இல்ல அப்படின்னு சொல்லிடுவாரு. அப்ப நாட்டை ஆளுற மன்னன் தான், நாங்க தான் கடவுளுக்கு நிகரானவர்கள், நான் தான் பெருமாளு, நீ என்ன புகழ்ந்து பாடு அப்படின்னு நிர்பந்தப்படுத்துறாரு மன்னன். உடனே கணிகண்ணன் பண்றான், பெருமாளை நோக்கி ஒரு பாடல் பாடுறான். நான் என்ன பார்த்து பாட சொன்னா நீ என்ன மறுபடியும் பெருமாளை பார்த்து பாடல் பாடுறேன்னு, நீதானையா சொன்ன நான் தான் பெருமாளுன்னு, அதனாலதான் நான் பெருமாளை நோக்கி பாடினேன். மன்னனுக்கு கோவம் வந்துருச்சு, நீ என்ன நோக்கி பாடல் பாடல, எனக்கு வயசும் குறையல அப்படின்னு, நீ நாளைக்கு காலையில இந்த ஊர்ல இருக்கக்கூடாது, ஒழுங்கு மரியாதையா பெட்டு படிக்கலாம் சுருட்டிக்கிட்டு ஊரை விட்டு ஓடி போயிரு அப்படின்னு. கணிகண்ணன் சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவாரு. வந்து அந்த பெருமாள் கோயில்ல இருக்கக்கூடிய தன்னோட பெட்டி படுக்கையில எடுக்கிறாரு. இத குருநாதரான திருமலிசை ஆழ்வார் பாக்குறாரு. பார்த்து என்ன ஒரு மாதிரி சோகமா இருக்க கணிகண்ணா அப்படின்னு கேக்குறாரு. இல்லைங்கயா, நடந்ததை சொல்றாரு. மன்னர் இது மாதிரி என் மூஞ்சில முழிக்க கூடாது, ஊர்ல இருந்துச்சு உன் தலையை எடுத்துருவேன்னு சொல்லியிருக்காரு, அதனால நான் கிளம்புறேங்கயான்னு பெட்டி படுக்கையில எடுக்கிறாரு. உடனே நீ இல்லாம நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு பெருமாளை பாக்குறாரு. பெருமாளே, கணிகண்ணன் செல்கின்றான், நானும் பின்னே செல்கிறேன், நாங்கள் இருவரும் இல்லாமல் நீ என்ன பண்ண போற, நீயும் வா அப்படின்னு சொன்னோடனே முதல்ல கணிகண்ணன் பெட்டி படிக்கையோட போறாரு. கணிகண்ணன் பின்னாடி திருமலிசை ஆழ்வார் போறாரு. திருமலிசை ஆழ்வார் பின்னாடியே அந்த பெருமாளும் போறாரு. வெறுமனே போகல, சுருட்டிக்கிட்டு போயிட்டாரு. அவர் படுத்திருந்த பாவனைக்கும் சுருட்டி கொண்டு போறாரு. 3 பேரும் போன உடனே அந்த பல்லவ சாம்ராஜ்யத்தை கடந்து அதை தாண்டி ஒரு நைட்டு ஒரு இரவு ஒரு இடத்துல தங்குறாங்க. அந்த ஊருக்கு பேரு ஒரே ஒரு இரவு தங்குறதுனால ஒரு இரவு இருக்கை அப்படின்னு அந்த ஊர் பேரு. இன்னைக்கு அது அப்படியே மருவி மருவி காஞ்சிபுரம் பக்கத்துல ஓரிக்கை அப்படின்ற ஊர் இருக்கு. அந்த ஊர்ல ஒரு நாள் இரவு 3 பேரும் தங்குறாங்க. மறுநாள் காலையில கோவில திறக்குறாங்க. அங்க பார்த்தா பெருமாளை காணாம். என்னன்னு விசாரிச்சு பார்த்தா இது மாதிரி கணிகண்ணன் போனாரு, கணிகண்ணன் பின்னாடி திருமலிசை ஆழ்வார் போனாரு, அவர் பின்னாடியே பெருமாளும் தன்னோட பாம்பனையை சுருட்டிக்கிட்டு போயிட்டாருன்னு கேள்விப்பட்டோன்னே, எங்க பெருமாள் இல்லையோ அங்க லட்சுமி வாசம் செய்ய மாட்டா, இனிமே உன் நாடு வந்து பஞ்சத்திலையும் வறட்சியிலையும் இதுவாக போகுது, நீ என்ன செய்ய போற அப்படின்னோடனே தன் படை பரிவாரங்கள்லாம் திரட்டிக்கிட்டு செஞ்ச தவற உணர்ந்து அந்த பல்லவ மன்னன் வந்து பின்னாடியே போறாரு. போய் அங்க ஒரு நாள் நைட்டு தங்கி இருந்து மறுநாள் காலையில அவங்கள போய் பார்த்து கணிகண்ணனை பார்த்து மன்னிப்பு கேட்கிறாரு, நான் செஞ்ச தப்புதான், தயவு செய்து வாங்க அப்படின்னு. இப்ப திருமலிசை ஆழ்வார் சரி மன்னனே வந்து மன்னிப்பு கேட்கிறாரு, கூப்பிடுறாரு. கணிகண்ணன் மனம் இறங்கி போலாம் அப்படிங்கிறாரு. இப்ப மறுபடியும் திருமலிசை ஆழ்வார் பெருமாளை பார்த்து சொல்றாரு, பெருமாளே, கணிகண்ணன் போக்கொழிந்தான், நானும் போக்கொழிந்தேன், நீயும் வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. பின்னாடியே மறுபடியும் முதல்ல மாதிரி அந்த கணிகண்ணன் போறார். கணிகண்ணன் பின்னாடி திருமலிசை ஆழ்வார் போறாரு. அவர் பின்னாடியே தன் பாம்பனையை சுருட்டிக்கிட்டு பெருமாள் வராரு. இப்ப என்னன்னா திருமலிசை ஆழ்வார் சொன்ன உடனே அந்த பெருமாள் செஞ்சாரு இல்லையா, அதனாலதான் அங்க இருக்கக்கூடிய அந்த காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய அந்த பெருமாள் கோயிலுக்கு சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் அப்படின்ற பேர் இருக்கு. அடுக்கும்போது எப்படி படுத்தாரு அதே சொல்றேங்க. அவரோட இந்த உண்மைய உலகத்துல இருக்க வரலாற்றை எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக எப்பவுமே எல்லா பெருமாள் கோயில்லையும் வலது கையதான் தலைக்கு வச்சு பெருமாள் படுத்திருப்பாரு. ஆனா அந்த சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் கோயில்ல மட்டும் இந்த சம்பவம் வரலாற்றில் நடந்தது, நானும் எத்தனை நாளைக்கு தாயா ஒரு கையில இருப்பேன், இதான் உங்களுக்காக எந்திரிச்சு இடம் மாறினேன் இல்லையா அப்படின்னு கை மாறி இடது கையை தலைக்கு வைத்து சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் கோயில்ல பெருமாள் படிச்சிருப்பார். அப்படின்னா திருமலிசை ஆழ்வார் எத்தனையோ பாசுரங்கள் பாடினாலும் அப்படி பெருமாள் தன்னோட கை மாறி அவர் கூப்பிட்ட மாத்திரத்துல அவர் பின்னாடியே வந்தார் இல்லையா, அங்கதான் அவர் மன நகிழ்ச்சிருக்கு. அப்ப இடம் முக்கியமா அவதாரம் முக்கியமா? அக்கா பாடுனாங்க திருக்கண்ணங்குடியில இத்தனை அவதாரம் பாடினாங்க, அத்தனை அவதாரம் பாடுனாங்க, அத்தனை அவதார பெருமையும் பாடுனாங்க. ஆனா திருக்கண்ணங்குடியில இருக்கக்கூடிய பெருமாளை பார்த்ததுனாலதான் அத்தனை அவதாரம் அவருக்கு நினைவு வந்துச்சு. அதுக்கடுத்து திருவேங்கடம், இன்னைக்கும் நம்ம எல்லாரும் போகணும்னு ஆசைப்படக்கூடிய ஊர் வந்து திருவேங்கடம், திருப்பதி. திருப்பதிக்கு ஏன் போறோம் அப்படின்னா அங்க போனாதான் நமக்கு வந்து ஒரு வைணவ திருத்தலங்கள்ல ரொம்ப முக்கியமான இடம், நமக்கு புண்ணியம் அப்படின்னு நினைச்சிட்டு ஒவ்வொரு ஆண்டும் புரட்டாசி மாசம் பிரம்மோற்சவத்துல இல்லாட்டாலும் நமக்கு எப்பெல்லாம் 2 நாள் லீவ் கிடைச்சாலும் நம்ம போயிட்டு வரணும். மங்களாசாசனம் செய்யப்பட்ட ஒரு ஊர் குலசேகர ஆழ்வார். அவர் வந்து ஒரு சேர மன்னன், குலசேகரன் அப்படின்றவர்.
அவரோட மனம் எங்க இருந்துச்சு அப்படின்னா எப்படியாவது அந்த திருப்பதிக்கு போய் அந்த பகவானை பாத்துறணும், வெங்கடாசலத்தை பாத்துறணும்னு இருந்துச்சு. கூடிய பெருமாளை பார்த்து 10 பாசுரம் பாடுறாரு. ஊடேறு செல்வத்து உடன்பிறவியான் வேண்டேன் அப்படின்னு ஆரம்பிக்கிற பாடலை பாடுறாரு. அவரு அந்த பாடல்ல என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, பெருமாளே நான் உன்னை பாத்துக்கிட்டே இருக்கணும், உன்னை பாத்துக்கிட்டே இருக்கிறது மட்டும் போதும். இந்த பிறவியில இந்த திருவேங்கடத்துல இருக்க ஏதாவது ஒரு மலையா பிறக்க மாட்டானா, ஒரு மரமா பிறக்க மாட்டானா, உனக்கு சன்னதிக்கு ஏத்தாப்புல இருக்க இந்த பொய்கையில இருக்கக்கூடிய மீனா பிறக்க மாட்டானா, உன்னை எப்பவுமே பாத்துக்கிட்டே இருக்க மாதிரி இந்த படியா பிறக்க மாட்டானா, இந்த படியா பிறந்து உன் பவளவாய பாத்துக்கிட்டே இருக்க மாட்டானா அப்படின்னு பாடுறாரு. படியாய் கிடந்தும் பவளவாய் காண்பேனோ அப்படின்னு பாடுறாரு. அப்படி பாடிக்கிட்டே இருக்கும் போது கடைசி 10வது பாசத்துல பாடுறாரு, நான் இதாக மாட்டானா அதாக மாட்டானா நான் கேட்கிறேனே, என்ன படைச்சது நீதானே, அப்ப நான் என்னவாயி உன்னைய பார்க்கணும், தரிசனம் பண்ணணும், நீயே முடிவு எடுத்துக்கோ, ஏதாவது ஒண்ணு ஆக்கி என்ன உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும், உன்னை தரிசனம் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு தன் மனதை முழுவதும் ரகித்து 10 பாசுரம் பாடி இருக்காரு குலசேகர ஆழ்வார். அப்ப குலசேகர ஆழ்வார் அவ்வளவு படியா கடந்து உன் பவளவாய் பார்க்கணும்னு சொன்னதுனாலதான் இன்னைக்கும் திருவேங்கடத்துல இருக்கக்கூடிய அந்த முதல் படிக்கு குலசேகர ஆழ்வார் படின்னு பேரு. அப்ப அவரோட மனம் எங்க அதிகமா இருந்துச்சுன்னா திருவேங்கடத்துல. அடுத்ததா பாணாழ்வார்னு ஒருத்தர் இருந்தாரு, திருப்பானாழ்வார். ஆமா, திருப்பானாழ்வார். அவரு பாணர் குலத்தை சேர்ந்தவர். ஸ்ரீரங்கர் அப்படின்ற கோயில் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அங்க பாணர் குலத்தை சேர்ந்தவர் அப்படின்றதுனால அவர் கோவிலுக்குள்ள போய், அந்த காலத்துல அப்படி ஒரு நடைமுறை இருந்துச்சு, அங்க இருக்கக்கூடிய ரங்கநாதரை வழிபட முடியாத ஒரு நிலை. அவர் என்ன பண்றாரு, கோவிலுக்கு வெளியவே இருந்து உள்ள இருக்க ரங்கமன்னாரை பார்த்து அவரா ரங்கா அரங்கா அப்படின்னு சொல்லி பாடல் பாடிக்கிட்டே இருக்காரு. அப்ப லோகசாரங்கன்ற பட்டர் என்ன பண்றாரு, காவிரி ஆற்றுல குளிச்சுட்டு பூஜை புனஸ்காரத்துக்காக உள்ள வராரு கோவிலுக்குள்ள. இப்ப வழியில நின்னு இந்த பாணாழ்வார் என்ன பண்ணுவாரு, திருப்பாணாழ்வாரு அந்த உள்ள இருக்கக்கூடிய ரங்கனை நோக்கி பாடல் பாடிக்கிட்டே இருக்காரு. அப்ப இவர் என்ன சொன்னாரு, இந்த லோகசாரங்கன்ற பட்டர், என்ன வழிய மறைச்சிட்டு நிக்கிற, விலகுமியான்னு சொல்லாம கையில இருக்க ஒரு கல் எடுத்து அவரோட நெத்தியில எரிஞ்சிருவாரு, என்ன வழிய மறைச்சிட்டு இருக்க. அந்த காலத்துல அப்படி ஒரு ஆதிக்கம் இருந்துச்சு. அப்ப என்ன பண்ணிருவாரு, இவரு சரின்னு விலகிடுவாரு. உள்ள போன லோகசாரங்கன் பட்டரு உள்ள இருக்க அரங்கனை வழிபட போனா அரங்கனோட நெற்றியில இருந்து அப்படியே வந்துச்சான். அப்ப வானத்துல இருந்து ஒரு அசிரீரி கேட்டுச்சான், நீ யாரைய அடிச்ச, நீ என்ன டெய்லி பாக்குற, அவ என்ன பார்க்காமலே வெளியில இருந்து உள்ள இருக்க என்ன நினைச்சு நினைச்சு ஒவ்வொரு நாளும் பாடிட்டு இருக்கான், அவனை அடிச்சே, அவனைதான் நான் பார்க்கணும்னு விருப்பப்படுறேன்னு அசிரீரி கேட்டுச்சான். உடனே லோகசாரங்கன் பட்டர் மற்ற எல்லா பட்டர்களும் சேர்ந்து வெளியில இருக்கக்கூடிய அந்த திருப்பானாழ்வார அவங்க பல்லக்குல தூக்கிட்டு வந்தாங்களாம். யார பானையை மறைச்சு நிக்காதன்னு கல்லால எரிஞ்சாங்களோ அவர் அந்த பெருமாளை பார்க்கணும்ன்றதுக்காகவே தன் திருக்கரங்களால தூக்கிட்டு வர வச்சாரு இல்லையா அந்த பெருமாளு. அப்ப அந்த பெருமாள் எவ்வளவு பெரியவர். அப்ப இல்லைங்க அதுக்குள்ள பேசுங்க பேசுங்க. அப்ப எல்லாம் ஆண்டாளெல்லாம் ரெடியா இருக்காளுகள்ல. அப்ப உள்ள வந்த அந்த திருப்பான்வாரை பார்த்து அப்படியே உள்ள இருக்க ரங்கமன்னார், அவ்வளவு நாள் அவர் பார்க்கல, இப்ப ரங்கமன்னார் அந்த திருப்பானாளர் பாக்குறதுக்காக தன் கண்களை திறந்து பாக்குறாரு. பார்த்த உடனே இப்ப திருப்பானாழ்வார் யோசிக்கிறாரு, உன் கண் பார்வைப்பட்ட நானு உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் இனிமே எதையுமே பார்க்க கூடாது அப்படின்னு அந்த அளவுக்கு அவரோட அந்த இதுல லகித்து போய் என்ன பண்ணிடுவாரு, அங்க இருக்கக்கூடிய ரங்கமன்னார் சன்னதிக்குள்ளேயே ஐக்கியமாயிருவாரு. பச்சைமா மலைபோர் மேனி பவளவாய் கமல செங்கன் அச்சுதா அமரதம் ஏரே ஆயர்தம் கொழுந்தே இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாலும் அச்சுவை பெரிடும் வேண்டேன் அரங்கமான் அவருள் உளானே. எனக்கு இந்திர லோகம் கிடைச்சாலே வேணா, நான் இங்கே உன்னோட சன்னதியில இருக்கக்கூடிய உன்னுடைய திருவுருவ சிலையை பார்த்துக்கிட்டு இங்கே கிடக்குறேன்னு சொன்னா அது பெருசு இல்லையாங்கயா. அடுத்ததா திருமாலிருஞ்சோலை, இங்க நம்ம அழகுமலையா, நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம இங்கேயே எதுக்கு இருக்கோம் அப்படின்னா, இங்க எல்லா ஆழ்வார்களும் இத பத்தி பாடல் பாடியிருக்காங்க, பாசுரம் பாடியிருக்காங்க. ஆண்டாள் அங்க இருந்துட்டு இங்க இருக்கக்கூடிய திருமாலிருஞ்சோலையில இருக்கக்கூடிய பெருமாளுக்கு தூது விட்டுக்கிட்டே இருந்தா. அப்ப நிறைய நேர்த்தி கடன் வச்சிருக்கா. நான் உன்னை பார்த்தேன்னா 100 தடா, அதாவது 100 தடான்றது அண்டா விட பெருசுங்கயா. குண்டா குண்டாவுக்கு பெருசு, அண்டா அண்டாவுக்கு தடா. அப்ப 100 தடா நெய் தரேன், உனக்கு 100 தடா வெண்ணெய் தரேன், 100 தடா அக்கார அடிசல் தரேன். அக்கார அடிசல்னா நம்ம பொங்கல் வைப்போம் இல்லையா, வெறும் தண்ணி ஊற்றி பச்சரிசி மண்ணை வெல்லம் போடுறது இல்ல கிடையாது, வெறும் பால்லயே பொங்கல் வைக்கிறதுதான் அக்கார அடிசல். அதை எடுத்தோம்னா அப்படி நெய் முழங்கை வரைக்கும் சொட்ட சொட்ட வடியுமா. அந்த அக்கார அடிசல் எல்லாம் செஞ்சு தரேன் அப்படின்னு இங்க உள்ள இருக்க பெருமாளுக்கு வேண்டி இருக்காராம்.
அதுக்கப்புறமா பல நூற்றாண்டுகள் கழிச்சு இங்க வந்த ராமானுஜர் பாக்குறாரு. இங்க இந்த பாசுரம் எல்லாம் பாடியிருக்காரு, ஆண்டாள் எழுதிட்டா இல்லையா, இங்க இருக்கக்கூடிய சோலை பெருமாளுக்கு இத படிக்கிறவர் பாக்குறாரு. அவளே ஒரு ஏழை பிராமண பெண், அவ என்ன செய்வா, இந்த நேர்த்திக்கடன் எல்லாம் ஒருவேளை செஞ்சிருப்பாளா செஞ்சிருக்க மாட்டாளான்னு. அப்ப அவர் ஒரு செல்வ செழிப்பா இருந்த காலம் ராமானுஜர். அவர் என்ன பண்றாரு, ஆண்டாள் செய்யாம ஒருவேளை போயிருப்பாளோ அப்படின்னு நினைச்சு அவரு 100 தடா நெய்யி, 100 தடா வெண்ணெய், 100 தடா அக்கார் அடிசில். இப்ப அதெல்லாம் எங்க வச்சிருப்பாருன்றீங்க, நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க இல்லையா, இங்கதான் ஐயா இருக்கிற இடத்துலதான் 100 தடா அக்கார அரிசில் இருந்திருக்கும். எங்க அக்கா இருக்கிற இடத்துலதான் 100 தடா வெண்ணெய் இருந்திருக்கும், நெய் இருந்திருக்கும். ஏன்னா அங்க இருந்து இவ்வளவு தூரம் வரணும்னா 300 தடானா இவ்வளவு இடம் வந்திருக்கும். அந்த இடத்துலதான் இப்ப நம்ம உட்கார்ந்து இருக்கோம். அப்படி தோய்ந்த இடம் தான் இந்த இடம். அந்த இடத்துல ராமானுஜர் 300 ஆண்டுகள் பின்னாடி வந்து ஆண்டாள் நாச்சியார் இப்படி எல்லாம் பாடியிருக்காளேன்னு அவரோட அந்த வேண்டுதல் எல்லாம் நிறைவேற்றி வச்சார். எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு முறை அவர் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கக்கூடிய அந்த ஆண்டாள் ரங்கமன்னார் கோயிலுக்கு உள்ள போகும்போது, உள்ள இருக்க ஆண்டாளே வெளியே வந்து வாங்கள் கோவில் என்னரே அப்படின்னு கூப்பிடறாளாம். வாருங்கள் கோவில் என்னரே அப்படின்னு. ஏன் அப்படின்னு, ஏன் அவ அண்ணரே, அண்ணான்றது மரியாதையான வார்த்தை, அண்ணரேன்றது இன்னும் கூடுதலான மரியாதை வார்த்தை. ஆண்டாளை விட 300 ஆண்டுகள் பின்னாடி பிறந்த ராமானுஜரை தம்பிதானே வேணும், ஏன் ஆண்டாள் அண்ணன்னு கூப்பிட்டா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். ஏன் அப்படின்னா, எந்த பெண் தான் செய்ய முடியாத தனக்காக எவன் ஒருத்தன் செய்யறானோ அவன் கண்டிப்பா அண்ணனா தானே இருக்க முடியும். அதனால நான் செய்ய முடியாத அந்த பெருமாளுக்கு நான் வேண்டி இருந்ததெல்லாம் எனக்காக நீங்க செஞ்சீங்க இல்லையா, அப்பவே நீங்க என் கூட பிறந்த அண்ணன் தானே சீர்கொண்டு வருவாங்க. அதனால எனக்காக எல்லாம் செஞ்சதுனால அங்க ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்க ஆண்டாள் ராமானுஜர் வாசல்ல வந்தோடனே உள்ள இருந்து போய் வாருங்கள் கோவில் அண்ணரே அப்படின்னு கூப்பிட்டானா, அப்ப இங்க இருக்கக்கூடிய அந்த சாமி மேல அவர் எவ்வளவு ஒரு லகிப்பா இருந்து அவர் பாடல் பாடியிருப்பாரு. ஆண்டாள் அப்படி பாடித்தானே நிறைவேற்றிருப்பாரு. ஐயா நிறைவு செஞ்சிடறேங்கய்யா. மாயவரம் பக்கத்துல திரு இந்தலூர்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா பனிமலர் ரங்கன் கோவில் அப்படின்னு ஒரு கோவில் இருக்கு. அதான் திரு இந்தலூர் தான் பனிமலர் ரங்கன் கோயில். ஆமா, அந்த கோவிலுக்கு திருமலை ஆழ்வார் போறாரு. திருமலை ஆழ்வார் போன உடனே உள்ள இருக்க பெருமாள் பாக்குறாரு. அவர் எப்பவுமே ஒரு சின்ன விளையாட்டு விளையாடுவார்ல, அப்படி உரிய நேரத்துக்கு முன்னாடியே, இப்ப 8 மணிக்கு நட சாத்துறதுன்னு வைங்க, அவங்க 6:30 மணிக்கே நட சாத்துற மாதிரி 1.5 மணி நேரம் முன்னாடியே நடைய சாத்திடுறாங்க, பெருமாள் நடைய சாத்திடுறாங்க. இப்ப பாக்குறாரு அந்த ஆழ்வார், திருமலை ஆழ்வார் பாத்துட்டு என்ன சொல்றாரு, நீங்க எனக்காக காத்திருந்து நடையெல்லாம் திறத்திருக்க வேணாம், கூடுதல் நேரம்லாம் உரிய நேரத்திலயாவது உங்க தரிசனத்தை எனக்காக கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நடைய முன்கூட்டியே பெருமாளோட ஆணைக்கினங்க நடைய சாத்திட்டாங்க. இப்ப அவரு சாத்தலைன்னா இப்ப பொதுவா என்ன செய்வோம், நம்ம எங்கேயாவது போய் யார்ட்டையாவது கேட்கிறோம், இல்ல முடியாதுன்னு சொல்றாங்க. பெரியவங்களா இருந்தா நம்ம திட்டலாம் மாட்டோம், நல்லா இருப்பா, நல்லா இரு, பாத்துக்கலாம் விட, நல்லா இரு அப்படின்னு. அந்த நல்லாருன்றது திட்டுறது, ஆனா நம்ம பழிச்சு பேச மாட்டோம் பெரியவங்க. இப்ப என்ன பண்றாரு அவரு, ஆனல்லன் பெண்ணல்லன் வாழ்ந்துவோம், வாழ்ந்து போ, வாழ்ந்து போன்னு முடிகிற மாதிரி ஒரு பாசுரம் பாடுறாரு. வாழ்ந்து போனா வாழ்ந்து வாழ்ந்துரு அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. உடனே அவர் என்ன பண்றாரு, தன்னோட நடைய திறந்து திருக்காட்சியை கொடுக்கிறாரு. முன்னை வண்ணம் பாலின் வண்ணம் முழுதும் நிலை நின்ற பிள்ளை வண்ணம் கொண்டல் வண்ணம் வண்ணம் என்னுங்கால் பொன்னம் வண்ணம் மணியின் வண்ணம் குறையும் திருமேனி கண்ண வண்ணம் என்று காட்டீர் இந்தலீரே அப்படின்னு பாடுறாரு. அப்படி ஒவ்வொரு இடத்துலயும் இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய அச்சாவதார மூர்த்தியை பார்த்து இங்க இருக்கக்கூடிய ஆழ்வார்கள் அத்தனை பேரும் லகித்து நிறைய பாசுரங்கள் பாடியிருக்காங்க. நம்ம இறைவன் நம்ம பூஜை செய்யணும் அப்படின்றதுக்காக இந்த கலிகாலத்துல நமக்காக இறைவனே நேரடியாக வந்து நாமளே இறைவனை வழிபடணும் அப்படின்றதுக்காக எடுத்த இந்த அச்சாவதார மூர்த்தியை தான் ஆழ்வார்கள் பெரிதும் தன் மனதை லகித்து அவர்கள் திருப்பாசுரங்களை பாடியிருக்கிறார்கள் என்று சொல்லி நல்ல வாய்ப்பளித்த கோவில் நிர்வாகிகளுக்கும் நடுவரை அவர்களுக்கும் கேட்டு ரசித்த அன்பர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையா பேசியிருக்கிறாங்க டாக்டர் சத்யா பவன். ஆண்டாள் நாச்சியார்கள் நிறைய பேர் இருக்கீங்க, அதனால சுருக்கமா ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ள முடிச்சுட்டா நீங்க எல்லாம் ரெடி தானே? இன்னும் மேக்கப் போட வேண்டியவங்க யாரும் இருக்கீங்களா? ஆஹா, இப்படி வாங்க பெருமாள், இப்படி வாங்க, உங்களோட நாங்க ஒரு போட்டோ எடுத்துக்கோம்ல. பெருமாள் இன்னும் அடுத்த வருஷம்லாம் நல்லா சாப்பிட்டு புச்சியா வரணும். இப்படி வாங்க பெருமாள், ஒரு போட்டோ எடுங்க. ஆண்டாள் வாங்க. ஒரு பெருமாளுக்கு ஒரு ஆண்டாளாவது வேண்டாமா? இப்படி வாடா ஆண்டாள், இந்த பக்கம் வாயா, பாத்து பாத்து.
நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படின்னு பாடினா ஆண்டாள் நாச்சியார். இந்த பறை தருவான்னா என்ன அர்த்தம்னா, பறைனா ஆளுக்கு ஒரு ட்ரம் தருவான்னு அர்த்தம் இல்ல. பறை தருவான் அப்படின்னு சொன்னா இந்த நாராயணனுக்கு நாம தொண்டு செய்வதற்குரிய உரிமையை நாராயணன் நமக்கு தருவான் அப்படின்னு அர்த்தம். நம்மகிட்ட எது சிறப்பா இருக்கோ அதை ஆண்டவனுக்கு முன்னால நாம தந்தா அதுதான் சிறப்பு. இந்த குழந்தைகளாக இருக்கிற போது இந்த மாதிரி வேடம் போட்டு எல்லாம் அல்ல திருமாலிருஞ்சோலை சுந்தரராஜ பெருமான் முன்னால நின்று நானும் உன்ன மாதிரியே வேஷம் போட்டிருக்கேன் பாத்தியா அப்படின்னு காட்டினா அதுதான் மிகப்பெரிய கைங்கரியம். இந்த கைங்கரியத்தை செய்யக்கூடிய இந்த பிள்ளைகள் எல்லாம் நீடூழி வாழணும். நிறைந்தேலோர் எம்பாவாய், மகிழ்ந்தேலோர் எம்பாவாய், குளிர்ந்தேலோர் எம்பாவாய்னு ஆண்டாள் நாச்சியார் பாடின மாதிரி நீங்கள் எல்லாம் வருகிற இந்த 2026 இந்த தை திங்கள் முதல் நாள்ல இருந்து ஒரு வருஷம் ரொம்ப இவருக்கு அருமையா ரொம்ப பொறுமையா ஒரு ப்ளூ கலர்ல ஒரு பெயிண்ட வேற முகத்துல அடிச்சு ஜம்முன்னு இருக்கார் பெருமாள். பெருமாள் கொஞ்சம் பயந்த பெருமாளா இருக்கார், ரைட்டுங்களா? ஆண்டாள் எண்ணிக்கை ஜாஸ்தி ஆனவுடனே பெருமாள் பயந்துட்டார், ரைட்டுங்களா? ரொம்ப நல்ல பெருமாள், நீ எல்லாம் தீர்க்காயுசாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் மனமாற வாழ்த்துகிறோம். வந்திருக்கிற பெற்றோர்கள் அத்தனை பேருக்கு ரொம்ப பெரிய பாராட்டுகள். குழந்தைகளை இந்த மாதிரி கொண்டு ஒரு லீவு நாள்ல கொண்டு இப்படி ஒரு வேஷம் போட வச்சு, இதுதான் ஒரு ஆன்மீக பயிற்சி. இது வாழ்க்கையில நீங்க 5 லட்சம் ரூபாய் சேர்த்து கொடுத்தா மறந்து போயிடும். எங்க அப்பா எனக்கு 50 சென்ட் இடம் வாங்கி கொடுத்த பிறகு நான் என்ன நினைக்கிறேன், இந்த முக்குல இருக்கிற 5 சென்ட சேர்த்து வாங்கிருக்கலாம்ல இந்த மனுஷன், இப்ப பாரு அப்படின்னு வயிற்றறிச்சல திட்டுவேன். ஆனா நினைவுகளை சேகரிச்சு கொடுத்தாத்தா ரொம்ப பெரிய பொக்கிஷம். இத இந்த பிள்ளைகள் வாழ்நாள் முழுக்க மறக்காது. என்ன ஒரு நாள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க அம்மா அப்பா ஒரு வேஷம் போட்டு எங்க பள்ளிக்கூடத்துல இருந்து நாங்கெல்லாம் இதே கல்யாண மண்டபத்துக்கு போய் நின்று நான் பெருமாள் வேஷத்துல இருந்தேன் தெரியுமா அப்படின்னு சொன்னா அதுவே ஒரு பெரிய விஷயம். உங்க பேரு? ஜானஸ்ரீ. ஓ, நீங்க பொம்பளை பெருமாள். ஆஹா, வெரி குட் வெரி குட். பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க. இப்ப சுருக்கமா ஆழ்வார்கள் பெரிதும் தோய்ந்திருந்தது திவ்ய தேசத்தினுடைய மகிமேலையா அவதார மகிமேலையா? திவ்ய தேசங்கள் அப்படின்னு சொன்னா மங்களாசாசனம் செய்யப்பட்ட இடங்கள் எல்லாம் திவ்ய தேசங்கள். நம்ம நாடு பாண்டிய நாடு. பாண்டிய நாட்டுல 18 திவ்ய தேசங்கள் இருக்கு. 18 திவ்ய தேசங்கள்ல முதல் திவ்ய தேசம் இந்த திருமாலிருஞ்சோலை எம்பெருமான். மதுரையை சுத்தி இருக்கிற பிற திவ்ய தேசங்கள்ல திருமாகூர் ஒரு திவ்ய தேசம். மதுரை ஊருக்குள்ளே ஒருத்தர் இருக்கார், திருக்கூடல், அமர்ந்த நிலையில இருக்கிற பெருமாள். மதுரையே அழகான ஊர். இங்க கள்ளழகர். மதுரை ஊருக்கு நடுவுல கூடல் அழகர், ஊருக்கு நடுவுல சோமசுந்தர பெருமான் மதியழகர். மதியழகர், கள்ளழகர், கூடல் அழகர்னு அழகான ஊர் வேற எந்த ஊரும் கிடையாது, நம்ம மதுரை தான். அப்ப 2 திருத்தல 3 ஆச்சா? திருக்கூடல், திருமோகூர், திருமாலிருஞ்சோலை. திருமெய்யம்னு ஒரு ஊர் இருக்கு, அங்க படுத்த நிலையில படுத்து கிடப்பார் 4. திருப்புல்லானி தர்பசயன பெருமாள் 5. திருவில்லிபுத்தூர் 1, 6. சிவகாசி போறதுக்கு முன்னால ஒரு ஊர் இருக்கு, அதுக்கு பேரு திருத்தன்கால், சரிங்களா? அந்த ஊருக்கு அது ஒரு திவ்ய தேசம், அது 1, 7. திருக்கோட்டியூர் 8, சரிங்களா? திருக்கோட்டியூர் சௌமிய நாராயண பெருமாள். அதே மாதிரி நாங்குநேரி 9. அதுக்கு பக்கத்திலேயே திருக்குறுங்குடி 1 இருக்கு 10. நவ திருப்பதிகள்னு பேரு, ஆனா இருக்கிறது 8 ஊர் தான். ஆழ்வார் திருநகரி, தென் திருப்பேரை, திருக்கொளூர் வைத்தமாநிதி பெருமாள், அதே மாதிரி திருப்புலிங்குடி, தொலைவில்லி மங்கலம், பெருங்குளத்தூர், சரியா? இப்படி இவ்வளவு ஊர்களும் சேர்ந்து மொத்தம் 18 வைணவ திவ்ய தேசங்கள் கொண்டது நம்முடைய பாண்டிய நாடு.
இந்த 18 திவ்ய தேசங்கள்லயும் ஆழ்வார்கள் திருவடிப்பட்டு அங்க இருக்கிற பெருமாள் மேல பாட்டு பாடி இருக்கிறார். இப்ப இந்த படியேறி நம்ம வரும்போது என்ன நினைக்கிறோம்னா, இந்த படியேறித்தான் திருமங்கை ஆழ்வார் ஏறி போய் எம்பெருமான் சுந்தராஜ பெருமாளை பார்த்திருப்பார். இந்த படியேறித்தான் 6 ஆழ்வார்களும் திருமாலிருஞ்சோலை சுந்தரராஜனை பார்த்திருக்காங்கன்னா, அவங்க பாதம் பட்ட இந்த இடத்தில் நாமெல்லாம் இருக்கிறோங்கிறதும் அந்த சுவாசம் நமக்கு கிடைக்கிறது என்பதே ஒரு மிகப்பெரிய பேரு. சரிங்களா? இது ஒண்ணு. அப்போ அர்ச்சாவதார பெருமை என்பது சிறப்பு தான். அவதாரங்கள் அப்படின்னு சொன்னா மேல இருந்து கீழே இறங்குவது. இதுல தசாவதாரம் சொன்னாங்க. மோகினி அவதாரத்தை பத்தி கூட ஒரு பாட்டு பாடி இருக்கிறார். பெண்ணாகி இன்னமுதம் அஞ்சித்தானே பெரையேற்று அந்த அடல் அறியாய் அப்படின்னு ஒரு பாசுரம் பாடிக்கார். இப்போ சத்யா நல்லா கதை சொன்னாங்க. கதை சொல்ல சொல்ல நீங்களும் ரொம்ப சுவாரஸ்யமா கேட்டீங்க. நானும் 2 சின்ன கதையோட முடிச்சுறேன். கோவிந்தசாமின்னு ஒருத்தர் இருந்தார். அவரு திருப்பதியில இருந்தார். ரெடிலா? அவருக்கு என்னன்னா பெரிய பணக்காரனாகி ராஜபோகங்களை அனுபவிக்கணும்னு ஆசை. எல்லாருக்கும் இருக்கிற ஆசை தானே. ஒரு தடவை இப்படித்தான் எங்கேயோ ஒரு ஊருக்கு போயிருக்காரு. அங்க இந்த மாதிரி ஒரு மண்டபத்துல ஒரு பாகவதர் கிருஷ்ண லீலையினுடைய சொற்பொழிவு பண்ணியிருக்காரு. அந்த கிருஷ்ண லீலையில கிருஷ்ணனுடைய பெருமையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, கிருஷ்ணர் எப்படி கோபிகைகளோட எல்லாம் சேர்ந்து கொஞ்சி காதல் விளையாட்டு விளையாடினா, ராச லீலை எப்படி செஞ்சான் அப்படிங்கிறத பாகவதர் ரொம்ப உற்சாகமா பேசினார். பாகவதர் பேச பேச கோவிந்தசாமிக்கு மனசு லயிச்சு போச்சு. இந்த ராச லீலைன்றாங்களே, இது நல்லா இருக்கும் போல் இருக்க. இத கிருஷ்ணர் பண்ண இந்த ராச லீலைய நம்மளும் பார்க்கணும். ஜீவாத்மாக்கள் எப்படி பரமாத்மாவோட இணைஞ்சு ஆடுது அப்படின்னு சொன்னாங்கல்ல, அந்த ஆடுறதை நாமளும் பார்க்கணும்னு நினைச்சிட்டே இருந்தார். போய் அவருக்கு தெரிஞ்சவங்கிட்ட எல்லாம் கேட்டார், இந்த ராசலீலையை நான் பார்க்கணும்னு. யோ, ராசலீலை நடந்து 3000 வருஷம் ஆச்சியா, இப்ப எப்படியா பாக்குறதுன்னு. இல்ல, அது பாகவதர் சொன்னாரேன்னு விடாம ராசலீலையை பார்க்கணும்னே மனசுல நினைச்சுட்டார். கடுமையா திருப்பதி வெங்கடாச்சலபதி மேல தவம் பண்ணார், ராசலீலையை பார்க்கணும். ஒரு நாள் பெருமாள் தரிசனம் கொடுத்தாரு. ரொம்ப நாளா தவம் பண்ணிட்டு இருக்க, உனக்கு என்ன வேணும்னார். இப்ப என்ன கேட்கணும் இவரு, நான் ராசலீலையை பார்க்கணும்னார்ல. யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்காரு, பெருமாளை பார்த்தா அல்பத்தனமா எதுவும் கேட்கக்கூடாது, இனிமேல் எனக்கு பிறப்பே இல்லாத முக்தி வேணும்னு கேட்கணும்னு. அது ஞாபகம் வந்துருச்சு. உடனே கோவிந்தசாமி சொல்லிட்டாரு, எனக்கு முக்தி வேணும்னார். முக்தி வேணும்னா உடனே அவர் பெருமாள் சொன்னார், ஏய், நீ ராசலீல வேணும்னு தானே இவ்வளவு நேரம் தவம் பண்ண, இப்ப டக்குன்னு மாத்தி முக்தியை வேணும்ன்ற. முக்தி கிடைக்கிற அளவுக்கு இன்னும் நீ பக்குவப்படல. ஆனா நீ ராசலீலையை பார்க்கணும்னு நினைச்ச பத்தியா, உனக்கு ராசலீலையை நான் காட்டுகிறேன்னு அந்த காட்சிய திரும்ப அவர் கண்ணு முன்னால காட்டினாராம். இப்படி காட்டின உடனே கோவிந்தசாமி உள்ள மகிழ்ந்து போய் ராசலீலையை பார்த்து அதற்கு பிறகு மனம் பக்குவப்பட்டு முக்தி அடைஞ்சார். அப்போ கிருஷ்ணாவதாரத்து மேல அவ்வளவு லைப்ப கொடுத்திருந்தார். இத நான் பாடல, ஆழ்வார் பாசுரம் பாடுறார். மாக மாநிலம் முழுவதும் வந்து இறைஞ்சும் மலரடி கண்ட மாமரையாளன் தோகை மாமையில் அன்னவர் இன்பம் இதூத்திலாம இலத்தை இங்கு ஒழித்தது போகம் நீ எய்தி பின்னும் நம்மிடையே போதுவாய். போகம் எய்தி இந்த உலகத்துல நல்லா அனுபவிச்சுட்டு என்ற வந்து சேரு என்ற பொன்னருள் எனக்கும் ஆக வேண்டும் என்று அடியினை அடைந்தேன் அணிபொழில் திருவரங்கத்து அம்மானே அப்படின்னு பாடியிருக்கிறார் திருமங்கை ஆழ்வார் பெரிய திருமொழியில. கதை ஒண்ணு. அப்போ கிருஷ்ணாவதாரத்து மேல எவ்வளவு லைப்ப ஒருத்தருக்கு உண்டு பண்ணி கோவிந்தசாமியினால நடந்த கதைய திருமங்கை ஆழ்வார் பதிவு செஞ்சிருக்கார். சரியா? ஸ்ரீமாலிகன்னு கிருஷ்ணருக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான். ஆனா அவன் ரொம்ப முரடே. எப்ப பார்த்தாலும் கிருஷ்ணரோட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான். நானும் கிருஷ்ணரும் சரிக்கு சமம்னுகிட்டே இருப்பான். அவன் என்ன பண்ணா, கிருஷ்ணர்கிட்ட ஒரு நாள் இந்த ஸ்ரீ சக்கரத்தை நீ மட்டும் பிரயோகிக்கிறிய, எனக்கு பிரயோகிக்க கத்துக்குடுன்னா. என்னதான் ஃப்ரெண்டா இருந்தாலும் அதுக்காக ஸ்ரீ சக்கரத்தை கையில கொடுக்க முடியுமா?
அவன் எனக்கு கொடுன்னு கேட்டான். சரின்னு ஒரு நாள் அவன் கையில ஸ்ரீ சக்கரத்தை கொடுத்து இதை இப்படி பிரயோகம் பண்ணி இதை இப்படி இந்த விரல்ல வாங்கணும்னு சொல்லி கொடுத்தார். பிரயோகம் பண்ணணுங்கிறத கேட்டான். திரும்ப வாங்குறது எப்படிங்கிறத ஒழுங்கா காதுல வாங்கல. வண்டி ஓட்ட கத்துக்கிறது முக்கியம் இல்ல, பிரேக் எங்க இருக்குன்னு தெரியணும். கேட்டீங்களா? எல்லாரும் வண்டியை ஓட்டினாலும் ஸ்டார்ட் பண்ணவங்க வண்டி போயிடும். வண்டியை நிறுத்த தெரிஞ்சவன் தான் டிரைவர், ஓட்ட தெரிஞ்சவன் இல்ல டிரைவர். இப்ப டக்குன்னு இப்படி விட்டான், அப்படி சக்கரத்தை சீமாளிகை விட்டா திரும்ப வாங்க தெரியணும்ல, விரல்ல வாங்க தெரியல. விரலை கொடுக்க வேண்டிய இடத்துல கழுத்தை கொடுத்துட்டான், கழுத்தை துண்டா வெட்டிட்டு போச்சு. சரியா? ஸ்ரீமாலிகன் அவனோடு தோழமை கொள்ளவும் வல்லாய், சாமாறு அவனை நீ எண்ணி சக்கரத்தால் தலை கொண்டாய். ஆமாற்றியும் பிரானே அணியரங்கத்தே கிடந்தாய், ஏமாற்றம் எனை தவிர்த்தாய், இருவாட்சி பூச்சுட்டவாராய் அப்படின்னு பெரியாழ்வார் இந்த பாசுரம் பாடியிருக்க. அப்போ ஆழ்வார்கள் அத்தனை பேர் தோய்ந்தது இருக்கிறதே. ஒவ்வொரு திருத்தலத்திலையும் போய் அங்க இருக்கிற பெருமாளை பார்க்கும் போதெல்லாம் அந்த பெருமாளாக அவர்களுக்கு தெரியல. ஒவ்வொருத்தருக்கும் அந்த பெருமாள் வெவ்வேறு விதமான அவதாரங்களாக காட்சி தந்தார். தில்லை திருச்சித்திரகூடத்துல போய் நின்னார் குலசேகர ஆழ்வார். அப்படி நிற்கும் போது அங்க இருக்கிற பெருமாளை பார்த்தா அவருக்கு முழுக்க முழுக்க ஸ்ரீராமனாகவே தெரிந்தார். அதனால ஆழ்வார்களினுடைய அருளி செயல்கள்ல பெருமதும் பெரிதும் அவருடைய அச்சாவதாரம் இருந்தாலும் ஒரே ஒரு செய்தியோட முடிக்கிறேன். ஆழ்வார்கள் பாடிய இடங்கள்ல புள்ளம்பூதங்குடின்னு ஒரு ஊர், அங்க இருக்கிற பெருமாளுக்கு பேரே வல்வில் ராமன். திருவெல்லியங்குடின்னு ஒரு ஊர், அங்க இருக்கிற பெருமாளுக்கு பேரே கோலவில்லி ராமர். திருக்காவலம்பாடின்னு ஒரு ஊரு, அங்க இருக்கிற பெருமாளுக்கு பேரு கோபாலகிருஷ்ணன். திருவன்பரிசாரத்துல இருக்கிற பெருமாளுக்கு பேரு திருக்குறளப்பன். திருக்கோவலூர்ல இருக்கிற பெருமாளுக்கு பேரு திருவிக்கிரமன். திருப்பாடகத்துல இருக்கிற பெருமாளுக்கு பேரு பாண்டவ தூதன். திரு ஊரகத்துல இருக்கிற பெருமாளுக்கு பேரு உலகளந்த பெருமாள். திருக்கல்வனூர்ல இருக்கிற பெருமாளுக்கு பேரு ஆதி வராகர். திருப்புட்கூலியில இருக்கிற பெருமாளுக்கு பேரு விஜயராகவன். திரு எவ்வுள்ள இருக்கிற பெருமாளுக்கு பேரு வைத்திய வீரராகவர். திருவல்லிக்கேணியில இருக்கிற பெருமாள் பார்த்தசாரதி. திருக்கடிகையில இருக்கிறவர் சோளிங்கர்ல நரசிம்மர். அகோபிலத்துல நரசிம்மர். அயோத்தியில சக்கரவர்த்தி திருமகன். வடமுதலில கோவர்த்தன கிரிதாரி. திரு ஆய்ப்பாடியில நவமோகன கிருஷ்ணன். அப்ப அர்ச்சாவதாரத்துக்குள்ளுக்குள்ளேயே அவர் அவதார புருஷனாக எத்தனை இடங்கள்ல பெயர் தெரிந்திருப்பதனால் ஆழ்வார்களின் அருளி செயல்கள்ல பெரிதும் ஆழ்வார்கள் தோய்ந்தது அர்ச்சாவதாரத்தை விட அவதார பெருமையிலேயே என்பதை இந்த மன்றத்தினுடைய தீர்ப்பாக பதிவு செய்து, இத்தனை ஆண்டாள்கள் நடனம் ஆடுவதனால தாய்மார்கள் எல்லாம் வந்து உட்கார்ந்துருக்கீங்க. யாரோ ஒருத்தருக்கு ஒரு சிலருக்கு ஒரு சில செய்திகள் பெருமாளுடைய நாமத்தினுடைய மகிமை உங்கள் காதுல விழுந்திருந்தா அதுவே பெருமை. ஏன்னா பெருமாளோட நாமம் இருக்கே, அதை கேட்கிறதே ரொம்ப பெரிய பெருமை. அந்த நாமம் காதுல விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுவே நமக்கு மிகப்பெரிய சிக்கல்களை எல்லாம் நமக்கு தீர்த்து கொடுத்துரும். முற்கலன்னு ஒருத்தர் இருந்தான், அவன் மகா பாவி. அவன் நரகத்துக்கு வந்துட்டான். யமதர்மன் முன்னால கொண்டு வந்து முற்கலனை நிறுத்துறாங்க. அப்ப முற்கலன் கேட்டான் யமதர்மன், அட பாவி, இந்த பூலோகத்தில் இருக்கும்போது ஒரு தடவையாவது கோவிந்தா நமோ நம, நாராயணா நமோ நமன்னு சொல்லி இருந்தா இந்த நரகத்துக்கு வந்திருக்க வேணாமடா அப்படின்னாரு. அப்படியா, என்னென்ன சொல்லணும் சொல்லுவோம் அப்படின்னா, கோவிந்தா நமோ நம, கேசவா நமோ நம, மாதவா நமோ நம, கோவிந்தா நமோ நம அப்படின்னு வரிசையா சொல்லிக்கிட்டே இருந்தான் யமன். ஓ, இதெல்லாம் சொல்லணுமோ அப்படின்னுட்டே இருந்தான். கொஞ்ச நேரம் கழிச்சு இப்படி திரும்பி பார்த்தா நரகம் காணாம போச்சு. உடனே யமதர்மன் ஆச்சரியப்பட்டு பக்கத்துல இருந்த சித்திரகுப்தனை கூப்பிட்டு கேட்டார், எங்க இங்க இருந்த நரகத்தை காணும்? நீங்க ஒவ்வொரு நாமத்தையா சொல்லவும் நரகமே சொர்க்கமா மாறிடுச்சு. அதனால இப்ப இவனை கொண்டு போய் முற்கலனை எங்க கொண்டு போய் தள்ளுறது? இத நான் சொல்லல, ஆழ்வார் பாசுரத்துல சொன்னார். நமனும் முற்கலனும் பேச நரகில் நின்றவர்கள் கேட்க நரகமே சொர்க்கமாகும். நாமங்களை உடைய நம்பி அவனது ஊர் அரங்கம் என்னாது அயர்த்து வீழ்ந்து அடிய மாந்தர் கவலையுள் படுகின்றார் என்று அதனுக்கே கவல்கின்றேனே என்கிற தொண்டரடிப்புடி ஆழ்வார் பாசனத்தோடு
நாமங்களை கேட்ட நீங்கள் அத்தனை பேரும் நல்ல வாழ்வினை இந்த உலகத்திலும் மேலுலகத்திலும் பெற எல்லாம் அல்ல சுந்தரராஜ பெருமாளை பிரார்த்தித்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம், வாழ்க பல்லாண்டு.